ஆக்சுவலி என்னோட ட்ரீமே ஒரு நல்ல டீச்சர் ஆகணுங்கிறது தான். டீச்சர் ஆகணும். ஆமாம், உங்களுக்கு தெரியல, பேசிக்கலி நான் ஒரு கவர்மெண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட். உள்ளே போனோன்னே சான்ஸ்கிரிட் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம டாக்டருக்கு படிக்கிறோம், நீங்கள் வந்துட்டு சமஸ்கிருத மொழி படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கிளாஸை விட்டு வெளியில் கிளம்பி வந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஆயுர்வேதால இப்படி ஒரு சம மேட்ரு எங்ககிட்ட இருக்குது. ஈவன் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்கள காட்டில் எங்கிட்ட கம்மியாக இருக்குது, இல்லை ஜீரோவாக இருக்குது அப்படின்னா என்ன மேட்ரு சொல்லுவீங்க? ஸ்பைனல் டிசார்டர்ஸ், அது முதுகு தள்ளும் வரக்கூடிய பிரச்சனைகள். சர்ஜரி தேவையில்லை. என்ன ஸ்டேஜாக இருந்தாலுமா? எந்த ஸ்டேஜாக இருந்தாலும். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி பெரிய ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க, அலோபதிக்கு போக சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக சர்ஜரி பண்ண முடியாது, ஆனால் மகாராஷ்டிராவில் நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக சர்ஜரி பண்ண முடியும். ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யாரு? இன்னைக்கு நீங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் உள்ளே போனீங்கன்னா சுஷ்ருதா ஃபோட்டோ தான் இருக்கும். ஓகே. ஈவன் ராயல் ஸ்கூல் ஆஃப் சர்ஜன்ஸ் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாலையும் சுஷ்ருதாவுடைய சிலை தான் அங்கே இருக்குது. இப்போ உங்களுடைய நடைமுறைகள் அப்பெண்டிக்ஸ்க்கு இது இருக்குது, ஆப்ரேஷன் இருக்கா? இருக்குது. இவங்க ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜரே எங்கள் சுஷ்ருத சமிதா புக்லேருந்து தான் போயிருக்கு. சில கவர்மெண்ட்டில் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய டாப் பொசிஷனில் இருக்கவங்களும் கூட கேன்சரை மாட்டு மூத்திரம் கொடுத்தா க்யூர் பண்ண முடியும், இதுக்கு வேதத்தில் மருந்து இருக்குது அப்படின்னு அதுதான் கோர்ட்டே சொல்லிடுச்சுல. ஐ டிசீசஸ்க்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டிசீஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. பட் அதுக்கு ஆயுர்வேதா ட்ரை பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகுது. அது வந்து பெற விழுதுமா? அதுக்கா புற விழுகிறதுல பிளட் சப்ளையே கட் ஆகும். ஓ. சரஸ்வதி மஹால் போங்க, கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு சரஃபோஜி மகாராஜா வித் யூரோப்பியன் ஃபிசிஷியன். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 63 கேஸ் ஷீட்ஸ் இருக்குது தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில். அப்போவே 1800s கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் லீச். அட்டையை வச்சு. சென்னை தன்வந்தராலயா ஸ்பெஷாலிட்டி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலோடைய சீஃப் ஃபிசிஷியன் டாக்டர் வனிதா அவர்களோட தான். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். ஃபஸ்ட் வந்து எனக்கு ஆயுர்வேதா சார்ந்து நிறைய கேள்விகள் வந்து யூஸ்வலாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. பட் அது போகிறதுக்கு முன்னால் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆயுர்வேதா துறைக்குள்ளே வரணுங்கிறது உங்களுடைய சிறுவயது எய்மா, இல்லை யாராவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்களா? இல்லை, ரெண்டுமே இல்லை. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். எம்பிபிஎஸ் கிடைக்கல, அதனால் ஓகே அதே தான். இது சேர்ந்தது, அவ்வளோதான். இது தேடிலாம் போல் ட்ரீமும் கிடையாது. ஆக்சுவலி என்னோட ட்ரீமே ஒரு நல்ல டீச்சர் ஆகணுங்கிறது தான். டீச்சர் ஆகணும். ஆமாம், அப்பாவோட ட்ரீம் டாக்டர் ஆகணும்னு. அப்பாவுக்கு அலோபதி தான். அப்பா இன்ஜினியர் பேசிக்கலி. ஓகே. இல்லை அலோபதி டாக்டர் ஆகணும் தான் ஆசை. அலோபதி டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? ஏன்னா எம்பிபிஎஸ் கனவோடு இருந்த ஒரு ஆளுக்கு ஆயுர்வேதாங்கிறது ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? நம்ம ஒரு டாக்டர் அப்படின்னு ஒரு கனவுக்குள்ளே உள்ளே போகிறோம். உள்ளே போய் உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு டேவே சான்ஸ்கிரிட் கிளாஸ் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியல, பேசிக்கலி நான் ஒரு கவர்மெண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட். உள்ளே போனோடனே சான்ஸ்கிரிட் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஈன்னு கூட எடுக்கல அவங்க. சான்ஸ்கிரிட் ஆரம்பமே உன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம டாக்டருக்கு படிக்கிறோம், நீங்கள் வந்துட்டு சமஸ்கிருத மொழி படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கிளாஸை விட்டு வெளியில் கிளம்பி வந்து வீட்டுக்கு போயிட்டேன். நான் இது படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா பேசிக்கலி ஆயுர்வேதம் வந்து சான்ஸ்கிரிட்டில் படிக்கணும் ஃபுல்லாகவே. இப்போ எனக்கு பேசிக்கான ஒரு சின்ன கேள்வி இருக்குது. என்னென்னா, ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றதுமா. இப்போ சில பேர் வந்து ஒரு பேரை வந்து பேரில் என்ன இருக்குது அப்படின்னு. பட் இப்போ ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, அலோபதி மருத்துவர்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எங்களை வந்து இங்கிலீஷ் மெடிசன் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சொல்லும்போது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கத்தில் இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்னு சொல்லாதீங்க, அதனால் மாற்று மருத்துவம் அப்படின்னு. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லக்கூடாது, அது மருத்துவம் இல்லை, அது வந்து ஒரு முறை தான் தவிர அது மெடிசின் இல்லை அப்படிங்காங்க. ஆக்சுவலாக இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இதெல்லாம் வந்து என்னவாக சொல்லணும்? ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்னு சொல்லணுமா, இல்லை மரபு சார்ந்த மருத்துவம்னு சொல்லணுமா, என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக அதை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மெடிக்கல் சிஸ்டம் தான். ரைட். எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரீம்லைன் அஸ் எ மெடிக்கல் சிஸ்டம். ஆயுர்வேதா, சித்தா, அலோபதி, ஹோமியோபதி, யுனானி, இந்த மாதிரி சில மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலி மெடிக்கல் சிஸ்டம்ஸ். நம்ம வேணால் காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம்ஸ்னு சொல்லிக்கலாம். ரைட். ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓகே இன்டகிரேட் பண்ணி பேஷண்ட்டை சரி பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்லலாம். ஓகே. ஏன்னா இது ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது. இப்போ எனக்கு இன்ட்ரடக்ஷன் மூலமாக எனக்கு தோணுச்சு, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லணுமா, நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க? எனக்கு தயக்கம் இருந்தது. ஏன்னா இந்த பக்கம் சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லாதீங்கன்னு சொல்லி அதான் கேட்குறேன். ஏன்னா இது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது, எதை சொல்கிறது? ஏன்னா நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது, எனக்கு தெரியாதா? ஒரு பக்கம் சொல்லுங்கிறாங்க அலோபதி சைடில், அவங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லி அதென்ன மாற்று மருத்துவம், நாங்களும் மருத்துவம் தானே அப்படின்னு. ஸோ அப்போ இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. நீங்கள் சொல்ல காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம்ஸ் ஆஃப் ஓகே. ஒருத்தருக்கு ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம் கேன் காம்ப்ளிமெண்ட். இல்லை, ஓகே, ஒருத்தருக்கு புரிஞ்சு பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் ஆக்சுவலாக இந்த காம்ப்ளிமெண்ட் மெடிக்கல் சிஸ்டம் சொன்னதுனால கேட்குறேன். இப்போ வந்து
சென்ட்ரல் கவர்மெண்ட் உட்பட வந்து ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு வராங்க. அதுக்கான ஃபண்ட்ஸும் கூட ஒதுக்கிட்டு வராங்க. இப்போவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலோபதியில் இந்த இன்டகிரேட்டட் மெடிசின் அப்படிங்கிறத ஸ்கேம் அப்படின்னே சொல்கிறதெல்லாம் இருக்குது, பார்க்க முடியுது. ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, நாங்கள் ஃபாலோ பண்ணுற வழிமுறைகள் ஆப்போசிட்டாக இருக்குது, அப்போ எப்படி நாங்களாம் நம்ம ரெண்டு சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும், இது ஒர்க்கே பண்ண முடியாது, இதை வந்து யூ ஷுட் ஸ்டாப் தட் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்டகிரேஷனுங்கிற வார்த்தையை சொல்லிட்டாவே அது ஏதோ கேட்கக்கூடாத சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையாக தான் வந்து வெஸ்டர்ன் சிஸ்டம் பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து இப்போ நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ் அலோபதி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறது. அலோபதி டாக்டர்ஸும் அவங்க கண்ணுக்கே தெரியாமல் சில ஆயுர்வேத மருந்துகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க? இன்றைக்கி லிவ் 52, M2 லிவ் 52 ஹிமாலயாவோட ப்ராடக்ட்டா? ஹிமாலயோட ப்ராடக்ட் நிறைய அலோபதி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆயுர்வேதில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, M2 இருக்குது, ஏகப்பட்ட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அலோபதி டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இன்டகிரேஷன் அப்படின்ட்டாவே அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கள் ஆயுர்வேத சித்தா டாக்டர்ஸ் அலோபதி மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்களோ, நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அலோபதி டாக்டர்ஸ் ஆயுர்வேத சித்தா ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்களோ, ஸோ அவங்களோட லீகல் என்டைட்டிலேருந்து வெளியில் வந்து அது வந்து தடம் புரண்டுறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால தான் இன்டகிரேஷனுங்கிற வார்த்தையே வந்து சொல்லாதீங்க, அது பெரிய ஸ்கேம், அது நடக்கவே நடக்காது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இன்டகிரேஷனை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரே பிளாட்ஃபார்மில் ஆயுர்வேதா சித்தா டாக்டர்ஸும் அலோபதி டாக்டர்ஸும் ஒர்க் பண்ணணும். எதுக்கு எந்த சிஸ்டம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்னோடய லிமிட்டேஷன் மீறி என்னால் இந்த கேஸை பண்ண முடியாதுன்னா அவங்க இன்டர்ஃபியர் ஆகணும். அவங்கவுங்க சிஸ்டம் அவங்கவுங்க தான் பண்ணுவாங்க, மாற்றி பண்ண மாட்டாங்க. பட் அந்தந்த டாக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க லிமிட்டேஷன் தெரிஞ்சு அலோபதியில் செய்ய முடியாதது ஆயுர்வேதமும், ஆயுர்வேதத்தை செய்ய முடியாத அலோபதியும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது தான் இன்டகிரேஷன். இந்த புரிதல் இல்லாததுனால தான் இன்டகிரேஷன் சிஸ்டம்னே ஒன்றுமே கிடையாது, நாங்கள் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இல்லீகலாக ஏதோ பண்ணிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. ஓகே. பட் ஆனால் மேடம், இப்போ நீங்கள் வந்து வாதா பிதா கபம் அப்படிங்கிற அந்த 3 பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுறீங்க. அலோபதியில் இருக்கக்கூடிய சில டாக்டர்ஸ் சொல்லணும்னா, நீங்கள் சொல்லக்கூடிய வாதா பிதா கபம் இருக்குல்ல, அது நாங்கள் சொல்லக்கூடிய நெறிமுறைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. இப்போ நீங்கள் வந்து வாதா பிதா கபமை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரெண்டுமே வேறு வேறு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. நீங்கள் நார்த்து போடலாம், நான் சவுத்து போடல, அப்போ எப்படி ஒன்றா இருக்கும்? ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் கிடையாது, அது ஒரு தவறான புரிதல். இப்போ நாங்கள் வந்து வாத பித்த கஃபம் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் ஃபிலாசபியை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். அலோபதியில் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க. இது ரெண்டும் ஆப்போசிட் கிடையாது. இது ரெண்டையுமே நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் ஒன்றா தான் இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து முடியுது ஃபைனல் அரைவல். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் அலோபதி மெடிசன் ஒரு பெரிய க்ரானிக் டிஸார்டரில் கண்டினியூஸாக கொடுக்காதீங்க. அக்யூட்டாக அந்த டைமில் மட்டும் மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயுர்வேதா அப்ளை பண்ணுங்கள், இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் என்கிட்ட வர கேஸுக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சி இருக்குது, ஒரு சர்ஜரி தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நான் அந்த கேஸ் தொடக்கூடாது, உடனே நான் அலோபதிக்கு ரெஃபர் பண்ணணும். இப்படி தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். மற்றபடி ரெண்டு நார்த் போல் சவுத் போல் கிடையாது, ரெண்டோட பிரின்சிபல்ஸும் ஃபைனலாக ஒன்றா தான் முடியுது. ஓகே. நீங்கள் சொல்ல வரது என்னன்னா, இப்போ பேசிக்காக ஒருத்தர் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி பெரிய ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க, அலோபதிக்கு போக சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக. ஓகே. எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்டில் நவீன மருத்துவத்தில் இருக்கிற வளர்ச்சி வந்து ஒரு அபரீத வளர்ச்சி, அதை வந்து நம்ம வணங்கி ஏற்றுக்கணும். ஸோ கண்டிப்பாக ரெஃபர் தான் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் இதை சொன்னதுனால கேட்குறேன் மேடம். இப்போ நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்க, இது இந்த அலோபதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசுர வளர்ச்சி இங்கே இல்லை, அதுவும் எமர்ஜென்சி மெடிசனில் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் சிலர் இப்போது இந்த ஆயுர்வேதாலையோ சித்தாவை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம், 2000 வருஷத்துக்கு முன்னாலே இதுக்கான இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஓகே எமர்ஜென்சியோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஹார்ட்டில் ஸ்டென்ட்டோ இல்லை கிட்னியில் ஸ்டென்ட்டோ, இப்போ இது எல்லாமே இதுலேயும் பண்ண முடியும்னு ஒரு நம்பப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து விநாயகருக்கு ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், இவருக்கு நோஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எல்லாமே இஸ் எ ஹிஸ்ட்ரி. பட் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலை, ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கு. நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி நீங்கள் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அதுக்குள்ளார என்ட்ரி ஆனது நவீன மருத்துவம். இல்லை பட் அதுவும் சொல்கிறாங்க, பட் அது கிளைமாக தானே இருக்குது, அது நடந்துச்சு கிளைம், அது ஒரு ஹிஸ்ட்ரியாக படிக்கலாம். இன்றைக்கி வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நம்மளோட புக்கில் சம்ஹிதாவில் என்னென்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு, அதுக்கான வரையுறையெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இதே சர்ஜரியை ஒரு ஆயுர்வேத டாக்டரால் பண்ண முடியாது. ஒரு மெயின் காரணம் வந்து லேக் ஆஃப் அனஸ்தட்டிக் ப்ரொசீஜர்ஸ். இந்த பெயின் மேனேஜ்மெண்ட், அனஸ்தீஷியா அந்த காலத்தில் இல்லை.
அதுக்கான கண்டுபிடிப்பும் வரல. அப்படிலாம் அந்த காலத்தில் எப்படி சர்ஜரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேர் கால் பிடிச்சிப்பாங்க, 2 பேர் கை பிடிச்சிப்பாங்க, தலையை ஒருத்தர் பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரிலாம் தான் சர்ஜரி நடந்திருக்கு. அது வந்து நம்ம மறுக்கலை. அது வந்து ஹிஸ்ட்ரியாக தான் நம்ம பார்க்குறோம். நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக அது ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்க்குறேன். லேக் ஆஃப் அனஸ்தீசியா ப்ரொசீஜர் இல்லாததுனால, மாடர்ன் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஜாஸ்தி வந்துட்டதுனால, அவங்களோட வளர்ச்சி அதிகமாக போயிட்டதுனால, நமக்கு அதோடைய டச்சும் விட்டு போச்சு. நம்ம அந்த ட்ரைனிங்லேயே இல்லை. ஆயுர்வேத டாக்டர்ஸ் அந்த ட்ரைனிங்லேயே இல்லாதனால நம்மளால அதான் செய்ய முடியல. ஓகே. ஆனால் அப்படி இருந்திருக்கு. ஆனால் ஒரு 1000-2000 இயர்ஸ் மேலே ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ ஆனால் அது இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி பண்ண வேண்டாம். பண்ண வேண்டாம்னு சொல்ல, நமக்கும் அனஸ்தீசியா இருந்திருந்தா நம்ம அதை பண்ணலாங்க. பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஆயுர்வேத எஜுகேஷன் வந்து யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த கண்ட்ரி. எல்லாருமே அந்த 5.5 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்க. டிகிரி கொடுக்குறது BAMS 2மே படிக்கிறோம். ஆயுர்வேதா, அலோபதி 2மே நம்மளுடைய சிலபஸில் இருக்கும். ஆயுர்வேதாவில் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது. அது ஒரு 22 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் MS இருக்குது. இந்த எஜுகேஷன் தான் யூனிஃபார்ம். இந்த MSல நம்ம எல்லாமே கற்றுக்குறோம். ஆனால் ப்ராக்டிஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் ஆக்ட். ரைட். தமிழ்நாட்டில் நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக சர்ஜரி பண்ண முடியாது. ஆனால் மகாராஷ்டிராவில் நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக சர்ஜரி பண்ண முடியும். ஆக்சுவலாக அங்கே தான் அவங்க கேட்குறாங்க என்னென்னா, நீங்கள் ஆயுர்வேத டாக்டராக படிச்சுட்டு வந்துடுறீங்க, படிச்சுட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுறீங்க, பண்ணிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ண வந்துடுறீங்க, இது எந்த வகையில் சரின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க MBBS முடிக்கிறாங்க, அப்புறம் MS படிக்கிறாங்க, இல்லை MD படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வராங்க, இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு அதில் ஒரு 10-15 வருஷம் அவங்க அதுக்காகவே டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க. இல்லை BDS படித்தாங்கன்னா BDS, அடுத்து MDS அப்படின்னு ஒரு 10-15 வருஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கிராஷ் கோர்ஸ் பண்ணுறீங்க, 1 வருஷம் 2 வருஷம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ண வந்தால் எப்படின்னு கேட்குறாங்க. கிராஷ் கோர்ஸ் பண்ணலை. MS ஆயுர்வேதா அப்படிங்கிறது 3 வருஷ கோர்ஸ். அவங்க என்ன டியூரேஷன் படிக்கிறாங்களோ அதே டியூரேஷன் தான் படிக்கிறாங்க. அதுதான் அவங்க கேட்குறாங்க. அதுதான் அவங்க கிராஷ் கோர்ஸாக சொல்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய பார்வை. ஆனால் முழுமையாகவே ஒரு ஆயுர்வேத மருத்துவர் சிலபஸ் படி ஃபுல்லாக தான் லேர்ன் பண்ணிட்டு வெளில வராங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இதுவே மகாராஷ்டிராவில் அதை அலோவ் பண்ணுறாங்க. ஓகே. அதாவது மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு ஆயுர்வேதா படித்த ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். BAMS முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் இன் சர்ஜரி இன் ஆயுர்வேதா முடித்தவங்க சர்ஜரி பண்ணலாம். அந்த ஸ்டேட் ஆக்ட் அலோவ் பண்ணுது. ஓகே. அதான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அந்த கொள்கை படி அதை அலோவ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கொள்கை அதை அலோவ் பண்ணல. பட் ஆனால் அவங்க இப்போ அலோபதியில் இருக்கவங்க அதுக்கு ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் ஓகே, பட் நீங்கள் வந்து அலோபதியில் இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய அந்த அனஸ்தீசியாவோ அல்லது வந்து ஆப்ரேட் பண்ணதெல்லாம் நீங்கள் உள்ள இன்டர்ஃபியர் ஆகிறதே வந்து அவங்க ஒரு நெருடலை ஃபீல் பண்ணுறாங்க. இது சரியாக வராது, நீங்கள் எங்கள் ஃபீல்டுக்கு வரீங்க தாண்டி இது சரியாக வராதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. எங்கே வந்து ஒரு ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் கிடைச்சிருக்கோ அவங்க பண்ணலாம். ஓகே. ட்ரெயின் ஆகிருக்காங்க, அதனால் பண்ணுறான். இப்போ அலோபதி மட்டும் என்ன சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வராங்க கிடையாதுல்ல. அவங்களும் MBBS படிக்கிறாங்க 5.5 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட MSம் 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதே டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் தான் ஒரு ஆயுர்வேத மருத்துவரும் பண்ணிட்டு வராங்க. அந்த ஸ்டேட் ஆக்ட் அலோவ் பண்ணுது, அதனால் அவங்க பண்ணலாம். அவங்களுக்கு இனஃப் ட்ரைனிங் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா தே கேன் டூ இட். ஆக்சுவலாக அதான் என்னன்னா அவங்க டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் தான் இல்லை மெயின் ரோல். அதான் அவங்க டீச்சிங்கே தான் கொஸ்டின் பண்ணுறாங்க. இது வந்து சரியே வராதுன்னு அவங்க டீச்சிங்கே தான் அவங்க வந்து ஆக்சுவலி கொஸ்டின் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒவ்வொரு ஸ்டேட் எடுக்கக்கூடிய கொள்கை முடியும். ரைட். இப்போ அவங்க சொல்ல ஒரு பாயிண்ட் எனக்கு மேலே தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னென்னா, நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் உங்களுடைய கோர்ஸ் முடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். முடித்தோடனே உங்களுடைய சிஸ்டம் உங்களோட சிலபஸ் படி ஒன்று இருக்கும். ஒய் டோன்ட் யூ ஸ்டிக் ஆன் தட்? நீங்கள் அதோடய ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கலாம் தானே? ஏன் நீங்கள் ஆப்ரேஷன் அல்லது அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இதுக்கு வரணும்? உங்களுடைய இதில் இருக்கக்கூடியதில் க்ரானிக் டிசீஸ் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல, அதுக்கு டீல் பண்ணுறதுலே நீங்கள் இருக்கலாமே. நீங்கள் ஏன் ஆப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழையணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் வச்சுருக்கேன். ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யார்? இதெல்லாம் அலோபதியில் யாரும் சொல்கிறாங்க தெரியல. ஃபாதர் ஆஃப் சர்ஜரி உலகம் எல்லாமே சுஷ்ருதா. இன்றைக்கும் நீங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் உள்ளே போனீங்கன்னா சுஷ்ருதா ஃபோட்டோ தான் இருக்கும். ஓகே. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் இருக்கும். எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் எல்லாருமே ஃபாதர் ஆஃப் சர்ஜரி சுஷ்ருதா. ஈவன் ராயல் ஸ்கூல் ஆஃப் சர்ஜன்ஸ் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாலையும் இங்கே டாக்டர் KM செரியன் ஹிஸ் நோ மோர், அவர் சுஷ்ருதாவுடைய ஸ்டாச்சுவை டொனேட் பண்ணி ராயல் ஸ்கூல் ஆஃப் சர்ஜன்ஸ் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் சுஷ்ருதாவுடைய சிலை தான் அங்கே இருக்குது. ஓகே. ஸோ ஃபாதர் ஆஃப் சர்ஜரி சுஷ்ருதாவாக தான் இருந்திருக்கார். எல்லாராலையும் வணங்கப்படுறவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. அவருடைய புக்கில் தான் இந்த சர்ஜரி எப்படி பண்ணணும், நேசல் செப்டம் டிவியேஷனை எப்படி பண்ணணும், அப்பெண்டிசெக்டமினா எப்படி பண்ணணும், ஜென்ரல் சர்ஜரி ஃபுல்லாக அதில் வந்து எழுதியிருக்கார். அதை வந்து நம்ம அனஸ்தெட்டிக் ப்ரொசீஜர் இல்லாதனால முன்னாடிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் லேசாக குறைஞ்சி வந்து பண்ணாமல் விட்டு ஒரு மாடர்ன் நவீன மருத்துவத்துறை அனஸ்தீசியாவை கண்டுபிடிச்சோ இந்த டெக்னிக்ஸை தான் அவங்க மருவி சர்ஜரிங்கிற விங்கே வந்து வளர்ந்துருக்கு இன்றைக்கி.
ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த டெக்னிக்கு பேஸு இதோட மூலம் எல்லாம் ஆயுர்வேத மருத்துவத்துறையில் தான் போயிருக்கு அலோபதிக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அந்த ட்ரைனிங் கிடைக்கல. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதை வச்சு பேஸ் பண்ணி மட்டும் நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு சர்ஜரியோட மூலமே ஆயுர்வேதம் தான். ஓகே. பட் ஏன் இப்போ இருக்கிற சில அலோபதி டாக்டர்ஸ் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க, இது உங்கள் ஏரியா கிடையாது, நீங்கள் வராதீங்கன்னு ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறதுக்கு என்ன எங்கள் ரீசன்? ஏரியா கிடையாது, வராதீங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படின்னா நீங்கள் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி சுஷ்ருதான் ஏன் கும்பிடுறீங்க? ஓகே. ஆக்சுவலாக எனக்கு வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபாதர் ஆஃப் சர்ஜரி ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான். ஓகே. எனக்கு அந்த தகவல் புதுசு. பட் நான் சில டாக்டர்ஸை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது வந்து எனக்கு தெரியல. மேபி நான் இல்லைன்னு சொல்லல, பட் இருக்கலாம். பட் எனக்கு சில டாக்டர்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இது எங்கள் கிட்ட இருக்குது, நீங்கள் உள்ளே வராதீங்கன்னு சொல்கிறதா அவங்க பார்க்குறேன். கிட்ட இருக்குதுன்னு அவங்க சொல்லவே முடியாது. ஓகே. அது அவங்களோட கிளைம் சர்ஜரிங்கிறது பண்ணக்கூடாதுங்கிறீங்க. ஆயுர்வேத டாக்டர் தான் ஃபாதர். அங்கேருந்து மருவி போனது தான். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த ஏரியாக்குள்ள நாங்கள் வர விரும்பல. எங்கள் புக்கில் எங்களுடைய சுஷ்ருத சம்ஹிதாங்கிற புக்கில் என்னென்ன சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் சொல்லியிருக்கோ அதை மட்டும் தான் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். ஓகே. அதை நீங்கள் வந்து கூடாதுன்னு சொல்ல ஓகே. நீங்கள் முடியாது. உங்கள் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க. எங்கள் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண சொல்கிறோம். எங்களுக்கு அனஸ்தீசியா ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே. நீங்கள் நீங்கள் அனஸ்தீசி இன்றைக்கி வந்து ஸ்டென்ட் பண்ணுறீங்க, நாங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறீங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்னு கிளைம் பண்ணலையே. ஓகே. எங்கள் புக்கில் நாங்கள் படிக்கிற 5.5 வருஷம், அந்த 3 வருஷத்தில் 8 வருஷம் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டீச்சிங் அண்ட் ட்ரைனிங்கில் என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஓகே. எங்களுக்கு என்ன கிடைக்கல, எங்களுக்கு அனஸ்தீசியா ப்ரொசீஜர் அப்போ கிடைக்கல, அதனால் அது பண்ண முடியல. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நாங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோன்னு மட்டும் தான் ஓகே. சொல்கிறோம். இப்போ நான் ஸோ நாங்கள் டோட்டலாக கிளைம் பண்ணல. ஓகே. இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், கேட்குறேன் மேடம். இப்போ உங்களுடைய மாஸ்டர்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சில ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அனஸ்தீசி பண்ணக்கூடிய அனஸ்தீசிஸ்ட் மட்டும் ஹையர் பண்ணி அவங்கள மட்டும் அனஸ்தீசியா கொடுக்க வச்சுட்டு உங்கள் முறைகள் படி என்ன இருக்கோ அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இன்க்ளூடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சுஷ்ருத சம்ஹிதா புக்கில் தான் சொல்லியிருக்கு. எப்படி சூச்சர் பண்ணணும், என்ன மெத்தடில் சூச்சர் பண்ணணும், எப்படி பேண்டேஜ் கட்டணும், அந்த காலத்தில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சர்ஜரி, அதை தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க, லைட்டாக மாடிஃபை பண்ணி. ஓகே. ஆனால் சித்தால அது இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணுறது சித்தால இல்லையா? சித்தால அந்த குறிப்புகள் குறைவு தான், அது இல்லை. ஓகே. சுஷ்ருத சம்ஹிதால தான் நிறையா இருக்குது. ஓகே. இப்போ உங்களுடைய நடைமுறைகள் அப்பெண்டிக்ஸ்க்கு இது இருக்கா, ஆப்ரேஷன் இருக்கா? இருக்குது. பட் தமிழ்நாட்டில் பண்ணுறதில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர்கள் பண்ணுறது கிடையாது. மகாராஷ்டிரா இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஓகே. அதோட சக்ஸஸ் ரேட் என்ன? சேம் மெத்தட் தான். இன்றைக்கி மாடர்ன் டாக்டர்ஸ் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களோ அது ஆயுர்வேத புக்கில் சொன்ன மெத்தட்ஸ் தான். அதாவது இன்றைக்கி அலோபதி என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் அங்கேயும் அதே தான் சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகமாக சொல்லியிருக்கு. இன்சிஷன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், அதை நாட் பண்ணுங்கள், அதை கட் பண்ணுங்கள், திரும்ப சூச்சர் பண்ணுங்கள், சூச்சரிங் மெத்தட் கூட சொல்லியிருக்காங்க. அது இன்றைக்கி மாடர்ன் டாக்டர்ஸ் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. 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 இப்போ பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் பொதுவாக இதில் கேட்குறேன், லேமன் டைம்லேயே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அலோபதிக்கு ஆல்டர்னேட்டிவாக அலோபதி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சித்தாவோ இல்லை வந்து ஆயுர்வேதாவோ சூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்லுறதுபடி இந்த ஆப்ரேஷன் முறைங்கிறது லீவ் மகாராஷ்டிரா விட்டுருங்க, ஏதோ ஒரு எக்ஸுங்க ஒரு மாநிலத்தில் ஆப்ரேஷன் முறை அலோபதி அண்ட் சித்தாவும் ஆயுர்வேதா எல்லாம் ஒரே மெத்தட் தான் இருக்குது, இங்கே இருக்குது தான் அங்கே எடுத்திருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு மெடிசனை போக்கி போக வேண்டிய அவசியமே இல்லையா? அவங்க இங்கேயே பார்த்துட்டு போயிடலாமே. அதுதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி புக்கில் இந்த மாதிரிலாம் சர்ஜரி பண்ணுங்கிற டெக்னிக்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கார் ஒருத்தர், அவர் தான் சுஷ்ருதா. ஆனால் அது நடைமுறையில் ஃபாலோ பண்ணலை, நிறைய கேப் விழுந்துச்சு. அவர் எப்படி சொல்ல, ஒரு நூற்றுக்கணக்கான வருடங்கள் கேப் விழுந்துச்சு, அதை யாரும் பண்ணலை. பாலிசி டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட், பிரிட்டிஷ் இன்வென்ஷன், ஏன்னா நம்ம 300 ஆண்டுகளாக நிறையா கண்ட்ரீஸ் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கு, நிறையா அழிவுகள் ஏற்பட்டிருக்கு நம்மளுடைய குறிப்புகள் இருந்து. இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மாடர்ன் மெடிசன் சைடு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இங்கே வந்து இந்தியாவில் நிறைய கேப் இருந்துச்சு, ஆயுர்வேத மருத்துவர்களால் பண்ண முடியல. முக்கியமான காரணம் அனஸ்தீஷியா, இன்னும் சில முக்கியமான காரணம் வந்து ப்ராக்டிஸே இல்லை, டச்சே இல்லாமல் போயிடுச்சு. அதை திரும்ப தட்டி தான் வந்து திரும்ப இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இப்போ இருக்குது, அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கவுன்சில் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த எஜுகேஷன் ஆயுர்வேத எஜுகேஷனே ஒரு குருகுலமாக தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. 1 to 1 தான் இருக்கும். ஆனால் இதையும் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஆக்கி இதை வந்து முன்னாடி 7 வருஷ கோர்ஸாக இருந்துச்சு ஆயுர்வேதா BAMS அப்படிங்கிற கோர்ஸ். அதுக்கப்புறம் இது 5.5 வருஷமாக ஈக்குவல் டு தட் ஆஃப் MBBSன்னு கொண்டு வந்து சேம் ஸ்டேட்டஸ் கொடுத்து இதுக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குன்னு 3 years கோர்ஸ் கொண்டு வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க இந்த சிஸ்டம். ஆனால் இடையில வந்து நிறைய கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் நம்ம லூஸ் பண்ணது தான் சில டெக்னிக்ஸ். ஓகே.
பொதுவா வந்து எந்த மருத்துவமா இருந்தாலும் அதில போலிகள் இருக்குது உண்டு. அலோபதியோ இல்ல வேற வேற நாடுல எல்லா இருந்தாலும் சிஸ்டம்லேயும் எல்லா சிஸ்டம்லயும் இருக்கு. அது காமனான விஷயம் தான். அது வந்து ஒரு மருத்துவத்துக்கு சார்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அலோபதிலயும் இருக்காங்க. அது பார்க்க முடியாது. ஆனா இந்த சித்தா அல்லது ஆயுர்வேதத்தில வைக்கக்கூடிய மேஜரானது என்னன்னா, இவங்க வைக்கக்கூடிய கிளைம்ஸ் எல்லாமே வந்து அ ப்ரூவன் பேஸ்டு கிடையாது. எவிடன்ஸ் பேஸ்டு இல்லாம ஒரு இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமா சொல்றாங்க. ஸோ அதில வந்து என்ன ஆகுதுன்னா, சில கிளைம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு கிளைமா இருக்கு. இதனால வந்து கண்டிப்பா 1% கூட நல்லது கிடையாது. ஆனா 100% உடம்புக்கு தீங்கு. ஏன் இந்த மாதிரியான கிளைம்ஸ வந்து சொல்றாங்க? கேட்டா சில ஏதோ ரெஃபரன்ஸா சில வேதா புக்ல இருக்குன்னு சொல்றாங்க. அத இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணா விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படிங்காங்க. அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியாவில் இருக்கிற அலோபதி டாக்டர்ஸ் சொல்கிறாங்களா? ஆமா. இந்தியாவில் இருக்கிற அலோபதி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற அலோபதி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு ட்ரக்கும் இந்தியாவில் ரிசர்ச் பண்ணி எவிடன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணது கிடையாதுல்ல. ஆஃப் கோர்ஸ் எல்லாமே யாரோ வெஸ்டர்ன் ஒருத்தர் கண்ட்ரீஸ் தான். சொல்கிறாங்க, இன்னொரு கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை அவங்க மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க. இந்த படித்ததை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எப்படி ஆயுர்வேதாவில் ரிசர்ச் இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, அதில வந்து பீர் ரிவ்யூன்னு ஒண்ணு வச்சு அவங்க வந்து ஒரு யாருனாலும் கொஸ்டின் பண்ணலாம். ஒண்ணு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அது பீர் ரிவ்யூ பண்ணி அது நாளைக்கு ஒண்ணு சரின்னு சொன்னா, நாளைக்கு இன்னொருத்தன் கொஸ்டின் பண்ணலாம். நீ எப்படி இந்த பீர் ரிவ்யூ ஓகே பண்ணேன்னு. பட் அந்த மாரி இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது. என்ன இருக்கு ஆக்சுவலி அதில? ஆயுர்வேதாலேயும் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. பேசிக்கலி ஒரு ஆயுர்வேத மருந்துகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ப்ராக்டிஸ் பேஸ்ட் எவிடன்ஸ். அத அத தான் அவங்க கொஸ்டின் பண்றாங்க. நீங்க வந்து பிராக்டிஸ் அது பேஸ்டு வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ராக்டிஸ் பேஸ்ட் எவிடன்ஸ். இந்த ப்ராக்டிஸ் பேஸ்ட் எவிடன்ஸில் 5000 வருஷமாக இதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நடைமுறையில் இருக்குது. யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்று வைக்கலாம். இல்லை நீங்கள் ரிசர்ச் தான் வேணும் அப்படின்னா, ஒரு ரிசர்ச் பண்ணணுன்னா ஒரு ட்ரக்கையும் நீங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணால் அதுக்கு நிறைய செலவாகும். இப்போ இவங்களுக்கு ரிசர்ச் பண்ணி வந்த ட்ரக்லாம் இன்னொரு கண்ட்ரிலேருந்து பண்ணி இங்கே வரதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். சில விஷயங்களுக்கு அந்த ரிசர்ச் தேவையில்லை. புதுசாக ஒரு நியூ ட்ரக் டிஸ்கவரி பண்ணுறீங்க அப்படின்னா, நடைமுறையில் இல்லாத ஒரு ஆயுர்வேத மருந்தை ஒரு புது ஃபார்முலா போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிசர்ச் வேணும். இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு அலோபதியில் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அதே தான் ஆயுர்வேதாலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து ஒரு ட்ரக் ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அனிமல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஷார்ட் குரூப்ஸ் பைலட் ஸ்டடி மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மல்டி சென்ட்ரிக்கில் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிமாலயா ஆகட்டும், டாபர் கம்பெனி போன்ற பெரிய பெரிய கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்கோ இவங்களாம் மல்டி சென்ட்ரிக் ட்ரையல் பண்ணி தான் அந்த மருந்து வந்து வெளியிடுறாங்க. ஒரு அலோபதி ட்ரக் வெளில வரதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே தான் ஆயுர்வேதாவும் பண்ணுறோம். ஆனா பீர் ரிவ்யூ இருக்கா உங்ககிட்ட? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த ஜேர்னலில் வேணால் எடுத்து பார்க்கலாம். ஸ்கோப்பஸ் ஜேர்னலில் கூட இருக்குது. இல்ல இப்ப அவங்களுக்கு லான்செட் ஒண்ணு சொல்றாங்க. லான்செட், ஸ்கோப்பஸ் எல்லாத்துலேயுமே ஆயுர்வேத ரிலேட்டட் ட்ரக்ஸ் இருக்குது, ஸ்டடீஸ் இருக்குது. ஓகே. பட் அவங்க வைக்கிறது வந்து யார் வேணா கொஸ்டின் பண்ணலாம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இது வந்து இங்க இல்ல. ஒரு எவிடன்ஸ் பேஸ்டா நீங்க குடுத்தா தானே நாங்க நம்ப முடியும். எவிடன்ஸ் பேஸ்டா எல்லாமே எப்படி? இல்லை அது அவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இக்னரன்ஸ் டசன்ட் மீன் தட் எக்ஸிஸ்டிங்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பட் நீங்களும் பிராக்டிஸ் அவங்களோட பேஸ்டா சொல்றீங்க. இக்னரன்ஸ்க்காக எக்ஸிஸ்டன்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ப்ராக்டிஸில் நடைமுறையில் இந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. ஆனா நீங்க பிராக்டிஸ் பேஸ்டா இருக்கு. எவிடன்ஸ் பேஸ்டா இன்னும் மாறணும். ப்ராக்டிஸ் பேஸ்ட் எவிடன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தால் இட் இஸ் டேக்கிங் மல்டி மில்லியன்ஸ் செலவாகும் அப்படிதான் இல்லையா? அவங்க பண்றாங்க. அதனால தான் அவங்க கேக்குறாங்க. எல்லாமே அவங்க அடிபட்டுருச்சு மஞ்சப்பத்து போடுறோம். அதை போய் ரிசர்ச் பண்ணிக்க தேவையில்லை. இல்ல மேடம் அப்படி இல்ல. இப்போ வந்து ஒரு ரொம்ப சளி இருக்குது. ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம நடைமுறையில் ஒரு தாளிச்சப்பத்திரை சூர்ணம் போடுறோம், சரியாயிடுதுன்னா அதுக்கு ரிசர்ச் தேவையில்லை. இப்போ நியூ டிசீசஸ் வருது, ஒரு காம்படிட்டிவாக இருக்குது, நியூ ஃபார்மில் நம்ம போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரிசர்ச் பண்ணி நம்ம கொடுக்கணும். இல்ல அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேலசிஸ் அடிப்படையிலே இருக்குது. நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலுமே எவிடன்ஸ்க்குன்னு வரும்போது நீங்க ஃபேலசிஸ்ல நம்பப்படுற ஒரு விஷயத்திலேயே சொல்லிடுறீங்கன்னா அவங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க டர்மரிக் சொன்னீங்கல்ல. இப்போ டர்மரிக்கே குர்குமின்னு அதில் ஒரு இருக்குது. அது ஒரு சில விஷயங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு உண்மைதான். ஆனால் அதே டர்மரிக் வந்து அலர்ஜி உண்டாக்குறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வந்து இதுக்கு சரியாகிறதுனால டர்மரிக் எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. அது சர்வரோக நிவாரணி நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் குர்குமின் இருக்குது, கூடவே அதை சேர்த்தா என்ன பிரச்சனை வரும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதை சேர்த்து கொடுத்துட்றீங்கன்னா டர்மரிக் சர்வரோக நிவாரணி நாங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்களும் ஸ்டடி பண்ணி இந்த ட்ரக்குக்கு லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ அஸ்வகந்தான்னு எடுத்துக்கிட்டால் அது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், டர்மரிக் எடுத்துக்கிட்டால் அது எவ்வளோ நாள் யூஸ் இப்போ பண்ணணும். டர்மரிக் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு உங்கள்கிட்ட இருக்குது. யாரெல்லாம் யூஸ் டெய்லி பண்ணலாம்? நம்ம ஃபுட்டுலேயே அதை எடுத்துக்கிறோம். அதான் மேடம் அது ஓகே. பட் அவங்க என்ன யாரெல்லாம் டர்மரிக் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன்.
இருக்கு. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா இருக்கு. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சு தான் வெளில வரோம். எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்போ அவங்க சொல்கிற கிளைம் அது சரியில்லை. கிளைம் சரியா கிடையாது. ஓகே. பட் சில நேரங்களில் இப்போ ஒரு சில கிளைம்லாம் இப்போ வந்து இந்த கவ் யூரின்லாம் சொன்னாங்களே, மாட்டு மூத்திரம் குடிச்சா அவங்களுக்கு வந்து அது சரியாயிரும் இது சரியாயிரும் அப்படின்னு. இதுவும் வந்து ஆயுர்வேதாவில் சொல்லப்பட்டது அப்படின்னு தான் நிறைய கிளைம்ஸ் வந்து வைக்கப்படுது. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆயுர்வேதாவில் அது ஒரு ட்ரக்காக சொல்லியிருக்காங்க. கவுஸ் யூரின் குடிக்கிறதுனால சகல ரோகமும் நிவாரணம் ஆகிடும் அப்படிங்கிறது கிளைம் கிடையாது. அந்த கவுஸ் யூரின், அதாவது பஞ்சகவ்யம் அப்படின்னு ஒரு மெடிசன் வந்து ஒரு சில இடத்துல ஆயுர்வேதாவில் கோட் பண்ணியிருக்காங்க. லைக் மானச ரோகம், சைக்காட்ரிக் இல்னஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக இந்த கவுஸ் யூரினோட எவாப்ரேட்டட் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர், கவுஸ் யூரினை கொதிக்க வச்சு அதில் வரக்கூடிய அந்த பாயில்டு வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால யூரியா கிரியேட்டினின் லெவல்ஸ் கம்மியாகுது அப்படின்னு ரீசெண்டாக ரிசர்ச் ஸ்டடீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் பண்ண ரிசர்ச் இல்லையா? இல்லை, ராஜஸ்தானில் பண்ணிகிட்ருக்காங்க. 2 இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குஜராத் வல்சத்னு ஒரு ஊரில், ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கும் சில மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு அவங்க ரிசர்ச் ஸ்டடீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ரிசல்ட் இருக்குது. பைலட் ஸ்டடி பண்ணதில் ரிசல்ட் இருக்குது. ஓகே. பட் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கிளைம் இருக்குல்ல, இதுக்கு தான் அவங்க டோட்டல் ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. இப்போது இது அவங்க சொல்கிற என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ராப் கூட கவுஸ் யூரினை குடிக்கக்கூடாதுங்கிறது அவங்க சைடில் வைக்கிறது. ஏன்னா அது வந்து கவுஸ் யூரினை டேரெக்டாக குடிக்கக்கூடாது. கவுஸ் யூரினை பாயில் பண்ணி அதுலேருந்து வர எவாப்ரேட்டட் வாட்டர் டிஸ்டில்லேஷன் ப்ராசஸில் கலெக்ட் பண்ணி, அதுக்கு பேர் கோமூத்ர அர்க்கா அந்த மெடிசன் பேர், அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. பைலட் ஸ்டடி நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே. அதுக்கு தான் இப்போ நீங்கள் இன்டகிரேஷனில் வரும்போது இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஓகேங்கிறீங்க. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு எக்ஸ்க்ரீட்டட் ப்ராடக்ட், அது வெளியேற்றப்பட்ட ஒரு கழிவு. அந்த கழிவை நீங்கள் வந்து எவாப்ரேட் பண்ணாலோ இல்லை அப்படியே குடித்தாலோ என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு தான். இது நாங்கள் ஒரு நாளும் இந்த எக்ஸ்க்ரீட்டட் ப்ராடக்டை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் இது வந்து ஓகேங்கிறீங்க, அவங்க வந்து நோங்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி இன்டகிரேட் ஆவீங்க? எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே இன்டகிரேட் ஆகும். இன்டகிரேஷன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு லைக் மைண்டட் பீப்புள் வேணும். ஓகே. இந்த மருத்துவத்துறை ஏற்றுக்கிற, காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள அலோபதி டாக்டர்ஸ் வேணும். அது நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்ககிட்ட ஒரு 24 to 28 அலோபதி டாக்டர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் இன்டெகிரேட் பண்ண முடியும், நம்ம வந்து பிளைண்டாக டால் கிளைம்ஸ், ஃபால்ஸ் கிளைம்ஸ் இல்லாமல் ரியலாகவே அந்த பேஷண்ட்டுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம கம்பைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் இங்கே ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னுடைய பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரீனல் கால்குலஸ் ஸ்டோன், சிறுநீரக கல் வந்து ஒரு 3 mm இருக்குது, ஸ்கேன் பண்ணிடுறோம் அப்படின்னா நான் ஆயுர்வேதா கொடுப்பேன். அதுவே ஸ்கேனில் வந்து 10 mm அண்ட் அபோவ் வந்துருச்சு அப்படின்னா ஐ ரெஃபர் டு யூரோலஜிஸ்ட். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க லித்தோட்ரோப்சி பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னா சிஸ்டோஸ்கோப்பி மூலிமா ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லை ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ என்னோடய லிமிட்டேஷன் 10 mm. 10 mmக்கு மேலே போச்சுன்னா நான் அலோபதி டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர்னு வச்சுக்கோங்க. அதாவது யூரின் சரியாக வெளில வராமல் ரொம்ப பெயின்ஃபுல்லாக பேஷண்ட் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ஆயுர்வேதாவில் உத்தரவஸ்தின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. லைக் ஒரு டியூப் செலுத்தி அது மூலிமா மருந்து செலுத்துறதுனால டைலேட் ஆக முடியும். ரொம்ப ரொம்ப கன்ஸ்ட்ரக்டட் யூரித்ரல் ஸ்ட்ரக்சரில் வந்து எனக்கு வந்து யூரோலஜிஸ்டோட ஹெல்ப் வேணும். அவர் வந்து டைலேட் பண்ணி கொடுத்தாருன்னா என்னால் ஆயுர்வேத முறைப்படி உத்தரவஸ்தி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு 4-5 சிட்டிங்ஸ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் இருக்கும். அலோபதியில் செய்ய முடியாத ஒரு இடத்துலையும் ஆயுர்வேதா செய்ய முடியாத ஒரு இடத்துலையும் மட்டும்தான் நம்ம இன்டகிரேஷன் கேட்குறோம். பேசிக் திங்ஸில் எங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நீங்கள் கொடுக்குறது கொடுங்க, நாங்கள் கொடுக்குறது கொடுக்குறோம். எங்கே எங்களால் முடியல, எங்கள் பேஷண்ட்டுக்கு தேவை, எங்கே அந்த நோயாளிக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளுடைய சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராக்டிஸ் வேணும். என்னால் எல்லாமே பண்ணிட முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அலோபதி டோட்டலாக நான் டிஃபர் பண்ணவும் இல்லை. அவங்க சப்போர்ட் எனக்கு வேணும். எங்கள் சப்போர்ட்டோடய அவங்களால இது பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து லைக் மைண்டட் செட் ஆஃப் அலோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க. என்னால் இதை பண்ண முடியுது. ஒருத்தரை தாழ்த்தணும், ஒருத்தரை உயர்த்தணும்னு நம்ம என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு, நாங்கள் இதை ஒத்துக்கவே முடியாது, நாங்கள் பிளைண்டாக யார் வேணால் என்னால் என்ன சொல்ல முடியும். இப்போ என்னாலையும் அலோபதி மேலே நிறைய குறைகள் சொல்ல முடியும். லைக் இப்போ ஸ்டாட்டின்ஸ் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க, அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. மெட்ஃபார்மின் டயபெட்டிஸ் கம்மி பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க, அதில் இல்லாத சைடு எஃபெக்ட்ஸாக அதை கண்டினியூ பண்ணுறதுனாலே அவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி வரும், B12 குறைச்சிரும். ஸோ ஒரு மருந்துக்கும் எஃபெக்டிவாக வேலை செய்கிற ஒரு மருந்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அலோபதியில் இல்லாத சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளும் அதை சொல்ல முடியும். ஆனால் இது அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்கல்ல. இப்போ அலோபதியில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது அவங்க ஒரு நாளும் மறைத்ததே கிடையாது. எஸ், வி ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ். இன்னும் சொல்ல போனால் இந்த மாத்திரையை போடும்போது கூடவே சேர்த்து இந்த பேண்டி போட்டுருங்க, ஸோ வயிறு எரிச்சல் வராது சாப்பிடுறது மேலே. ஸோ அப்போ அவங்க தேர் வெல் நோன் இப்படி இருந்தால் அது வரும்னு. ஆனால் நோய் பிரச்சனையாக சைடு எஃபெக்ட் பிரச்சனையாக பார்த்தா சைடு எஃபெக்ட் பரவாயில்ல,
நோயை தீர்க்கதை காட்டணும் பரவாயில்லன்னு அதை கொடுத்துக்கிறாங்க. இது அவங்க என்ன அக்யூட் சொல்றாங்க? இல்னஸ்ல கொடுக்கலாம். இல்ல அது கரெக்ட் தான். கிரானிக்கா கொடுத்துட்டே இருந்தா அது அவங்களுக்கு அந்த தெரியுது. டைம்ல தான் நீங்க ஆயுர்வேதா ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அது அவங்களுக்கு தெரியுது. அது அவங்களுக்கு எங்க தெரியுது. முடியல, எங்க பேஷண்ட் அஃபெக்ட் ஆவாங்கன்னு அது தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு தெரியுது. நீங்க அந்த பேலன்ஸ் பண்ற இடத்துல நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா பேஷண்ட்டுக்கு தான் ரிசல்ட். ரைட். ஸோ யார் பெனிஃபிஷியரி? பேஷண்ட் தான் பெனிஃபிஷியரி. நம்ம அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணணும். இல்லை அதுதான் அவங்க எங்களுக்கு தெரியுது. பட் அது உங்களுக்கு தெரியலன்னு அவங்க வைக்கிறாங்க. எங்களுக்கு சைடு எஃபெக்ட் இது கொடுத்தா இது வரும். இல்லை எங்களுக்கும் தெரியுது. பொதுவாகவே ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தாடி வச்சுருப்பாங்க, பின்னாடி ஒரு பெரிய ஆரா இருக்கும், ஏதோ ஜபம் பண்ணி மருந்து கொடுத்துட போகிறோம் அப்படி மாதிரிலாம் ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க மனசில் இருக்குது. ஆயுர்வேத மருத்துவர்களும் இன்ஸ்டிடியூஷனலி குவாலிஃபைடாக வராங்க. அவங்களுக்கும் பேசிக் சயின்சஸ் நாலேஜ் இருக்குது. அவங்களும் 5.5 இயர்ஸ் படிக்கிறாங்க. அவங்களும் போஸ்ட் கிராஜுவேஷன் 3 இயர்ஸ் படிக்கிறாங்க. அவங்களும் பிஹெச்டி பண்ணுறாங்க. அவங்களும் ரிசர்ச்சில் இருக்காங்க. இதுக்கான சப்போர்ட்டும் கவர்மெண்ட் நிறையா பண்ணுது. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி எய்ம்ஸ் ஆயுர்வேதா இருக்குது. இல்லை ரிசர்ச் கவுன்சில்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாதவங்க தான் பேசுகிறாங்க. ரைட். நான் என்னுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா, பாவம் அவங்களுக்கு அதை பற்றி தெரியல, தெரியாததுனால சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே எனக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் நிறையா வரும். டேக்கன் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், தட்ஸ் வை திஸ் ஹேப்பன் அப்படின்னு அவங்களுடைய கேஷீட்லேயே எழுதுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதனால் ஆயுர்வேத மருந்து எடுத்ததுனால அது வந்திருக்கக்கூடிய விஷயம் இருக்காது. இப்போ நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன்ஸ் குழந்த பிறந்த உடனே அவங்க வேக்சினேஷன் சார்ட்டுன்னு பெருசாக கொடுத்துட்றாங்க. கூடவே ஸ்ட்ரிக்ட்லி நோ ஆயில் பாத், நோ ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, அவங்க இக்னரண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட இக்னரன்ஸ் டசன்ட் மீன் ஐ டோன்ட் எக்ஸிஸ்ட். ரைட். நான் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ட்ரக் வந்து ரிசர்ச் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எஃபெக்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு நிறையா செலவுகள் ஆகும். என்ன நீட் இருக்கோ அதுக்கு கவர்மெண்ட் அதை நோக்கி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஐஇசி மாதிரியே இந்த ஹாஸ்பிட்டல் கூட இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் கமிட்டி உள்ள ஹாஸ்பிட்டல், ரெக்கக்னைஸ்ட் ரிசர்ச் சென்டர் தான். இந்த மாதிரி ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸும் ஆயுர்வேதா காலேஜஸும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம். ரைட். டு பி ஃப்ராங்க் மேடம், நீங்கள் சொன்னதால கேட்குறேன். இப்போ அலோபதி டாக்டர்ஸ் இவ்வளோ வந்து எங்கள் மேலே வந்து இவ்வளோ சார்ஜ் வைக்கிறாங்க, அது எங்களை வந்து ரொம்ப காயப்படுத்துது. ஏன்னோ நானும் படிச்சு தான் வந்திருக்கேன், நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறது ஆப்வியஸாக ஒரு படித்து வந்து ஒரு ஆளுக்கு அது இருக்க தான் செய்யும். அதுதான் படிப்பு கொடுத்துருக்கு, அது ஓகே, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ இதுலேயே கூட ரெனவுண்டு டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க இல்லை வந்து இதில் படித்து வந்தவங்களுமே கூட சயின்ஸுக்கு மாறாக பேசுகிறது தான் அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. பிரெயின் டெட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில ஏதோ ஸ்லோகமோ மந்திரமோ சொல்லி அவங்கள வந்து மீட்டெடுக்க முடியும்னு ஒரு படித்த ஒருத்தர் வந்து ஃபண்டுக்கிட்ட வாங்கின ஃபண்ட் யார்ட்டையோ வாங்கி ஒரு நாள் ப்ராக்டிஸும் பண்ணார். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. திருப்பி வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுங்க, ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி அதுவும் கேட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணால் இதுதான் காயின் பண்ணுறாங்க. சயின்ஸில் எங்கேயாவது ஸ்லோகம் சொன்னால் க்யூர் ஆகும்னு எங்கேயாவது இருக்கா? நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் போய் இதை பண்ணு அதை பண்ணு சொல்லியிருக்கோமா? நாங்கள் எது கொடுத்தாலும் மருந்து மாத்திரையை கொடுப்போம், நீங்கள் ஸ்லோகம் சொன்னால் சரியாகும், அதுவும் பிரெயின் டெட் ஆன ஒருத்தருக்கு ஸ்லோகம்னா சரியாகும்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நானும் அதை ஆமோதிக்கல. பிரெயின் டெட் ஆனவங்களுக்கு ஸ்லோகம்னா கண்டிப்பாக சரியாகாது. நானும் அதுக்கு அகெயின்ஸ்ட் தான். பேஷண்ட்டு கோமாவில் இருக்காங்க, பிரெயின் டெட்டில் இருக்காங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து ஆயுர்வேதாவில் தெய்வ வெப்பாஸ்ரய சிகித்சான்னு ஒரு சாப்டர் இருக்குது. அது இப்போ ப்ராக்டிஸில் யாரும் பண்ணுறது கிடையாது. மணி மந்திரம், ஹோமம், பலி இதெல்லாம் அதில் வரும். அதை ட்ரை பண்ணலாமே, சின்ஸ் ரோட் இஸ் க்ளோஸ்ட், வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமே, இதில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாமேங்கிறதுக்காக கூட ட்ரை பண்ணி. அங்கே தானே அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா பர்சனல் பிலீஃப் ஓகே, இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டால் அது வேறு, அது பிரச்சனையே இல்லை. பட் இது சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்க ட்ரை பண்ணாங்களா, அவங்க கிளைம் பண்ணாங்களா, ட்ரை பண்ணாங்க பரவாயில்லன்னு சொல்லலாம். இல்லை அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா தான் அது தப்பு. இல்லை அவங்க ட்ரை நான் இது பண்ண முடியும்னு ஒரு எங்கள் இதில் சொல்லியிருக்கு. ஐ ஹேவ் ஆப்ஷன் போகிறது அவங்க. இது சயின்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் டோட்டல் ஆப்போசிட். இது எப்படி சயின்ஸ்லேயே வராது, நீங்கள் இதை கிளைம் பண்ணுறது தான் அவங்களுடைய. ஆனால் நிறைய விஷயங்கள் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது நடக்குது இல்லை, அதனால் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. இதில் இன்னொரு மேடம், பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலோபதியிலேருந்து இந்த பக்கம் வரோம் மேஜராக சொல்கிறது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணுங்காக தான் நாங்கள் வந்து ஆயுர்வேதாவில் சித்தாவுக்கு வரோம் அப்படின்னு. பட் ஆயுர்வேதா சித்தாவில் வந்து 0 சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால்? முடியாது. அதுலேயும் சைட் எஃபெக்ட்ஸ் ஆயுர்வேத சித்த மருந்துகளையும் சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது சரியாக தயாரிக்கலைன்னா. சரியாக தயாரித்தா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லையா? சரியாக தயாரித்தா சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஓகே, உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். இப்போ வந்து நிறைய ஆயுர்வேதில் வந்து 3 விதமான மருந்துகள் சொல்லலாம். ஒன்று வந்து ஹெர்ப்ஸ், பியூர்லி ஹெர்ப்ஸ். இன்னொன்று வந்து மினரல்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ். இன்னொன்று வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹெர்ப் அண்ட் மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஒரு மருந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்லேருந்து டெஸ்டிங் நடக்கணும். நீங்கள் அதை எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறீங்க, அதுக்குன்னு சில லேபிள்ஸ் இருக்குது. அது கரெக்டான லேபிள் தான் வாங்கியிருக்கோமா
அப்படின்னு பார்க்கணும். அந்த ப்ராசஸ் பண்ணி முடித்த உடனே அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை டெஸ்டிங்க்கு அனுப்பணும். அதில் வந்து பாக்டீரியல் கண்டென்ட் இருக்கா, இந்த பிஹெச் லெவல் எப்படி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேக் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஃபார்மோகோ விஜிலன்ஸ் பேஷண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டிங் இருக்கா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். இப்படி தான் ஒரு ஆயுர்வேதா மருந்துகள் வந்து உற்பத்தியாகி பேஷண்ட் வரைக்கும் போய் ரீச் ஆகுது. இதில் வந்து மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ், நீங்கள் மெட்டல்ஸை சரியாக ப்யூரிஃபை பண்ணாமல் ஒரு பிளைண்டாக பண்ணிட்டீங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புடம் போடுறது, இந்த மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ் பியூரிஃபிகேஷனுக்கு. இந்த பியூரிஃபைடு மெட்டல் சரியாக இல்லை அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்பராக குவாலிஃபைடு பீப்புள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்களா, இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. நீங்கள் பிளைண்டாக நான் இந்த ஆயுர்வேத மருத்துட்டு போனேன், இந்த சித்தா டாக்டர்கிட்ட போனேன், அவர் மருந்து அரைச்சி கொடுத்தாரு, வீட்லேயே புடம் போட்டு கொடுத்தாரு, அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்படாத நீங்கள் மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டிருக்கப்போ பேட்ச் நம்பர் வச்சு எல்லாமே பேட்ச் இருக்கும். நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பராக அதை எடுத்துகிட்டு வந்ததில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஓகேங்கிறீங்க. ஆமாம். இன்னொரு விதத்துலேயும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகே, இன்னும் சில விஷயம் இது வந்து ஒன்று வந்து ப்ரிப்பரேஷன், இன்னொன்று வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறது. ரைட். இப்போ ஆயுர்வேதாலே வந்து பாய்சனஸ் ட்ரக்ஸ் கூட மெடிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குப்பிலுன்னு ஒரு ட்ரக், அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதை ப்ராப்பராக ப்யூரிஃபை பண்ணி வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு பேஷண்ட் ஆல்ரெடி ஒரு அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவும் இதுவும் இன்ட்ராக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். பெரும்பாலும் இந்த இன்ட்ராக்ஷனை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க பல வருடங்களாக. 95% பெரிய இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் சப்போஸ் ஒரு பேஷண்ட் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இம்யூனோ சப்ரசன்ட். அலோபதியில் ஒரு ரொமட்டட் ஆர்த்தரைட்டிஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அலர்ஜிஸ்க்கோ ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து பேஷண்ட் இஸ் ஆன் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னா அது இம்யூனோ சப்ரசன்ட். நான் வந்து இம்யூனோ மாடுலேட்டர் கொடுக்கக்கூடாது. அந்த பேஷண்ட்டுக்கு நான் ஒரு அஸ்வகந்தா கொடுக்க முடியாது, அமுக்குறாங்கிழங்கு கொடுக்கக்கூடாது. இது வந்து படித்த ஆயுர்வேத டாக்டருக்கு சித்தா டாக்டருக்கு தெரியும். ஸோ இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம அந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் எல்லாம் பார்த்துக்கோம். ஓகே ஓகே. இப்போ சில பேர் வந்து இந்த டாக்டர்ஸில் சொல்கிறது வந்து இந்த லிவர் பிரச்சனைன்னு பெரும்பாலும் எங்ககிட்ட வரக்கூடிய கேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன்னா, நான் ஆயுர்வேதா மருந்தில் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்கள வந்து இவ்வளோ கிரானிக் பிரச்சனைகளுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அதை அவங்க தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு நிறைய அலோபதி டாக்டர் சொல்கிறாங்க. லிவர் மட்டும் இல்லை, லிவர், கிட்னி, லிவர் சொல்கிறாங்க. அந்த ட்ரக்கை ரொம்ப லாங் டேர்ம் வருஷக்கணக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போ வந்து நீங்கள் டாக்டரை பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்காக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அவங்க டேப் பண்ணி குறைச்சிருந்துருக்கணும். இப்போ வந்து ஆயுர்வேத டாக்டர்ஸ் கிட்ட வருவாங்க பேஷண்ட்டு, ஒரு சித்தா டாக்டர் கிட்ட வருவாங்க பேஷண்ட், ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்கே அந்த சீட்டை காமிச்சு இது என்ன ஆயுர்வேத மருந்து தானே, இது மூலிகை மருந்து தானே, இல்லை ஒன்றும் ஆகாது அப்படின்னு கண்டினியூஸாக இயர்ஸ் டுகெதர் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக தே வில் லேண்ட் இன் ப்ராப்ளம். அட்லீஸ்ட் அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை எனக்கு தெரியும் இது மூலிகை மருந்து தானேன்னு 10 வருஷம்லாம் தொடர்ந்துலாம் சாப்பிடக்கூடாது. அது ஆயுர்வேத சித்தா மருந்தாக இருந்தாலும் சரி, அலோபதி மருந்தாலும் சரி, ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்காக தான் இருக்கணும். நீங்களாக சாப்பிட்றதுக்கு பேர் ஹோம் ரெமெடிஸ். நான் எனக்கு சளி பிடிச்சிச்சு இதை ட்ரை பண்ணேன், எனக்கு ஜுரம் வந்துச்சு இந்த கஷாயம் போட்டு குடித்தேன், கால் வலிச்சிச்சு வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வந்துச்சு இதை ட்ரை பண்ணேன் 10 போட்டேன், இது எல்லாமே ஹோம் ரெமெடிஸ் தான். அது ஒரு மூலிகையாக இருந்தால் கூட அது ஆயுர்வேத சித்தா மருந்து கிடையாது. ஓகே. இப்போ ஆயுர்வேத மருந்தாகவே இருந்தாலும் இது ஆயுர்வேதம் தானே மூலிகை தானேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வருஷத்துக்கு எடுத்தால் பிரச்சனை உண்டு பண்ண தான் செய்யும். கண்டிப்பாக பண்ணும். இப்போ இந்த அலோபதி இதில் வந்து சில பேர் வந்து இந்த ட்ரக்ஸ்லேயே வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹெச் ட்ரக்ஸ், ஜே ட்ரக்ஸ் அப்படிலாம் பிரித்து வச்சுருப்பாங்களா, இதெல்லாம் இவங்க வாங்கவே கூடாது, இவங்களாம் கொடுக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த ஷெடியூல் உண்டு அவங்ககிட்ட? இந்த மாதிரி எங்களுக்கு ஹை ரிஸ்க் மெடிகேஷன்ஸ்ன்னு இருக்குது. ஷெட்யூலில் நாங்கள் இன்னும் வரல. ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து அந்த ஆயுர்வேத மருத்துவரே தான் பேஷண்ட்டுக்கு மருந்து செஞ்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரக் இருக்குது, அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. 2வது கேட்டகரி வந்து நீங்கள் மார்க்கெட்டில் செல் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்னா லைசன்ஸ் வாங்கணும், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் சொல்யூஷன் இருக்குது. இந்த ஷெட்யூல்ஸ்க்கு நாங்கள் வரல. ஹை ரிஸ்க் மெடிகேஷன்ஸ் எல்லா மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸுமே ஹை ரிஸ்க் மெடிகேஷன்ஸ் தான். பட் நீ ஷெட்யூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை மேடம், அது உள்ளே வர வேண்டியது ரொம்ப நீட் இல்லை. ஏன்னா வந்து அவங்களுடைய வரையறைப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ், அனல்சிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அதை வந்து அவங்க இதுபடி ஷெட்யூல் ஹெச்சில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஹை ரிஸ்க் மெடிகேஷன்ஸ், அதாவது பஸ்மமே மாத்திரையாக வர்றது, பஸ்மம் மட்டுமே வச்சு மெட்டல்ஸ் மட்டுமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுற, மோஸ்ட்லி மெர்க்குரி, சல்ஃபர் யூசேஜஸ் ஜாஸ்தி,
இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருது. இது வந்து நீங்கள் தனியாக தான் ஸ்டாக் பண்ணணும் உங்கள் ஃபார்மசியில் கூட. ஓகே. ஃபார்மசி பார்த்துருப்பீங்க நம்ம ஹாஸ்பிட்டலில், அது தனியாக தான் ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. ஓகே. மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது, லாங் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹை ரிஸ்க் மெடிகேஷன். கீப் அவே ஃப்ரம் சைல்டு, கீப் அவே ஃப்ரம் எவ்ரி திங். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அண்டு கேன்சர் இது மாதிரி ஒரு முக்கியமான அதாவது இந்தியாவில் பெருசாக பார்க்க வேண்டியதுக்கு வந்து ஆயுர்வேதா இல்லை சித்தா இது மாதிரியான ஒரு வேறு ஒரு முறைகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இவங்க என்ன செய்யலாம் சொல்கிறாங்கன்னா அலோபதியில் இன்னும் டயபெட்டிக்கை க்யூர் பண்ண முடியாது, மேபி அப்படின்னு தான் அவங்க அவங்க ரிசர்ச் இருக்குது, பட் மொத்தமாக முடியல அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் நீங்கள் வந்து சில பேர் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற, டோட்டலாக ரிவர்ஸ் பண்ணி டயபெட்டிக் இல்லாத கண்டிஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் எது சாத்தியம்? ஆக்சுவலி கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியாது. டயபெட்டிக் ரிவர்ஸ் பண்ண முடியாது. டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. டயபெட்டிஸ் க்யூர் பண்ணவும் முடியாது. நீங்கள் எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் எடுத்திங்கனாலும் சரி, அது அலோபதியாக இருக்கலாம், ஹோமியோபதி இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், ஆயுர்வேதாவாக இருக்கலாம், யுனானியாக இருக்கலாம், எனி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அது வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இது வந்து கண்ட்ரோலபிள் டிசீசஸ்க்கு கீழே வரும். டிசீசஸ் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம்: க்யூரபிள், இன்க்யூரபிள், கண்ட்ரோலபிள். ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோலபிள் கேட்டகரியில் தான் வரும், irrespective ஆஃப் வாட் எவர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் யூ யூஸ். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னோடய 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் மருந்து கூட 5ஆவதாக தான் வேலை செய்யுது டயபெட்டிஸ்க்கு. 5th பிளேஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நோ டைரக்ட் சுகர், டேரெக்டாக காஃபி டீயில் சக்கரை போட்டுக்காதீங்க, டேரக்ட் ஸ்வீட் சாப்பிடாதீங்க. 2வது வந்து போர்ஷன் கண்ட்ரோல் டயட் சார்ட்டுன்னு போட்டு தயவுசெய்து ஃபாலோ பண்ணிட்டாதீங்க. அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, கிரேவிங் வந்துடும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதோட போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 3வது வாக்கிங், 45 மினிட்ஸாவது வாக்கிங் போங்க. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 20 மினிட்ஸ்னு சொல்கிறோம். 4வது தூக்கம். தூக்கம் நல்லா இருக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் ஒரு குவாலிட்டி ஸ்லீப் இருக்கணும். குவான்டிட்டி முக்கியம் இல்லை, எவ்வளோ டியூரேஷன் தூங்கணுங்கிறது கூட முக்கியம் இல்லை, உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இருக்கணும். 5வது தான் மருந்து வேலை செய்யுது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது மற்றவங்க ஏற்றுக்கிறானான்னு எனக்கு தெரியலை. ஆனால் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் ஒருத்தர் சரியாக தூங்கலைன்னா அவங்களோட சுகர் லெவல்ஸ் குறையிறது கிடையாது, வாக்கிங் போகிறதுனாலும் குறையிறது கிடையாது. ஸோ ஒரு மாதிரி இது 5ம் சேர்ந்து இணைஞ்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. ஸோ வந்து ரிவர்ஸ்லாம் பண்ணவே முடியாது. ஓகே. இப்போ சில பேர் வந்து டயபெட்டிக்கும் சரி இல்லை கேன்சரும் சரி அதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணுறதை எப்படி பார்க்குறது? க்யூர் பண்ண முடியாது. அப்படி அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா தே ஆர் நாட் இந்த குவாலிஃபைட் லிஸ்ட். ட்ரெடிஷ்னலாக யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கலாம். எங்கிட்டே நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, டயக்னோஸ் பண்ண உடனே வருவாங்க. நான் அதை பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ் 1 பிரெஸ்ட் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அவங்களுக்கு மாஸ்டெக்டமி, பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணால், கட்டி ரிமூவ் பண்ணால் அவங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணிவிடுங்க. ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயுர்வேதா எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் கேன்சர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணிட்டாவே அவங்கள அந்த ஃபேமிலியால் அதை அவங்க ஏற்றுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங் டு தெம். அவங்க வீட்லேயே இது பெருசாக நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸே கம்மியாக இருக்கும். இந்த எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வரல, எங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அதை டிஸ்கஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகி சர்ஜரி பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அந்த ஃபேமிலியில் யாராவது. பேஷண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த ஷிமோகான்னு ஒரு இடத்துல பட்டை தராங்க, கேரளாவில் பாலக்காடில் ஒரு வேர் கொடுக்குறாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம்லாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் மருந்து கொடுங்கன்னு எங்கிட்டையும் வரவங்களும் இருக்காங்க. பட் நாங்கள் அதை ஸ்டடி பண்ணிவிட்டு எங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் அலோபதியில் நிறைய அட்வான்ஸ் சிஸ்டம் வந்துடுச்சு. டெஃபினெட்லி ஒரு ஏர்லி கீமோதெரப்பி சைக்கிள்ஸோ ஒரு சர்ஜரியோ பண்ணால் அது சரியாயிடும், க்யூர் ஆகிடும், லைஃப் சேவிங். அப்போ நான் லைஃப் சேவிங் அப்படிங்கும்போது அதை தான் நான் சூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆயுர்வேதாக்கு வாங்கன்னு நான் சொல்லுவேன். பட் ஏன் நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டீங்க இதில் டயபெட்டிக் அண்ட் கேன்சரை ஆயுர்வேதாவில் க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு. பட் ஸ்டில் இன்றைக்கி 2025 பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தேதி கூட பார்த்தோன்னா யாராவது ஒருத்தங்க எங்கேயோ உட்காந்துட்டு கிளைம் பண்ணி கேன்சரை க்யூர் பண்ண முடியும், கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு வேதத்தில் மருந்து இருக்குது, இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல, எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லேயும் இந்த குவாக்கரி டூப்ளிகேசிலாம் இருக்கும். இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் கண்டிப்பாக இந்த டூப்ளிகேசியில் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் உங்களை தர்மசங்கடத்துக்கு ஆளாக்க விரும்பலை. பட் டு பி ஃப்ராங்க், இது வந்து குவேக்கரின்னு சொல்ல கூட முடியல. ஏன்னா ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த நேம்ஸ், பட் நான் சொல்லக்கூடிய நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நேம்ஸ். அவங்கெல்லாம் வந்து இல்லை, நீங்கள் யாரை சொல்கிறீங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஈவன் நானும் அதுக்கு அகெயின்ஸ்ட் தான். ஈவன் சில கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய டாப் பொசிஷனில் இருக்கவங்களும் கூட கேன்சரை மாட்டு மூத்திரம் கொடுத்தா க்யூர் பண்ண முடியும், இதுக்கு வேதத்தில் மருந்து இருக்குது அப்படின்னு அதுதான் கோர்ட்டே சொல்லிடுச்சுல, நீங்கள் அப்படிலாம் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு.
பட் நீங்கள் யாரை மீன் பண்ணீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் But I mean, I நானும் don't அவங்களுக்கு want அகெயின்ஸ்ட் நான் தர்ம சங்கத்துக்கு ஆளாக்க விரும்பலை. ஏன்னா இதுதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் கிளைம் பண்ணக்கூடாது பட் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அவங்க அப்பாலஜிஸ்ட் கூட சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் சொல்கிற டேட்டில் நடந்துச்சு, அதுக்கப்புறமும் நடந்துச்சு, அதுக்கப்புறமும் இன்னை வரைக்குமே அது நடந்துகிட்டு தான் இருக்குங்க. அப்போ தான் அவங்கெல்லாம் சார்ஜஸ் பூராமே வந்து இவ்வளவு தூரத்துக்கு பண்ணுறீங்களேன்னு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அலோபதியில் டாக்டரை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க போலியானா இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த கிளைம்ஸ் யாரும் வைக்க மாட்டாங்கல்ல. அதுதான் அதில் என்கிட்ட பாருங்கள், மணி மைண்டட் பீப்புள்னு சொல்லலாம், காசு பார்க்கறதுக்காக பண்ணிட்டான்னு சொல்லலாம், ஆப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபிஷியன்சியாக எஃபிகேசியாக பண்ணியிருக்கலான்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் இந்த மாதிரியான கிளைம்ஸை பண்ண மாட்டோம், வேற அங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு. இல்லை கரெக்டு தான். இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று நடக்கிறதுனால எங்கள் சிஸ்டம் டேமேஜ் ஆகுறதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஆயுர்வேதம் ஒரு மெடிக்கல் சிஸ்டமாக பார்க்கணும். இதை வந்து வேதம், எமோஷ்னல் அந்த மாதிரிலாம் பார்த்து மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு மேடை பேச்சுக்காக நான் இன்னொருத்தர் அப்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தோனியில் எனக்கு எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம், உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்களாம் வேஸ்ட்டு, நீங்கள் படித்து வேஸ்ட்டு, நீங்களாம் வெஸ்டர்னர்ஸ், நீங்களாம் பிரிட்டிஷ் பீப்புளுங்கிற மாதிரி ஏதோ 1945 இருக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி அது தப்பு தான். அந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாமே நான் ஆதரிக்கலை. இப்போ சில பேருக்கு வந்து என்னென்னா, அலோபதியில் நான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், நான் வந்து இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஆயுர்வேதாவோ சித்தாவோ வரலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய இதில் இப்போ என்னோடய டொமைனில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க, இப்போ அலோபதியில் வந்து அனஸ்தீசியாங்கிற ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் இருக்குது, அது வந்து செம மேட்ரு, அது எங்ககிட்ட இல்லை, அதை அவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு. அப்படி ஆயுர்வேதாவில் இப்படி ஒரு செம மேட்ரு எங்ககிட்ட இருக்குது, மேபி அவங்ககிட்ட இருக்கலாம், பட் அவங்கள காட்டிலும் எங்கள்கிட்ட எஃபிகசி வந்து சூப்பரான விஷயம், ஈவன் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்கள காட்டிலும் எங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது இல்லை ஜீரோவாக இருக்குது அப்படின்னா என்ன மேட்ரு சொல்லுவீங்க? ஸ்பைனல் டிசார்டர்ஸ், அது முதுகுத்தல் வரக்கூடிய பிரச்சனைகள் எங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். சர்ஜரியே தேவையில்லை, என்ன ஸ்டேஜாக இருந்தாலுமா, எந்த ஸ்டேஜாக இருந்தாலும். ஃபைனலி எக்ஸப்ட் கெனால் ஸ்டெனோசிஸ், டோட்டலாக அதை அடைச்சி மரத்து போயிடுச்சு அப்படின்னா சர்ஜரி பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். அதுவும் 100% சரியாகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்பைனல் டிசார்டர்ஸ், டிஸ்க் பல்ஜ், ப்ரொட்ரூஷன், டிஸ்க் விலகினது, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டெசிகேஷன், லிஸ்தியோசிஸ் போன்ற எல்லாமே வந்து ஆயுர்வேதாவில் ரொம்ப நல்லா கேட்கும், ரொம்ப நல்லாகும். எங்ககிட்ட இந்த ஹாஸ்பிட்டலில் அக்யூட் பெயினோட வந்து அட்மிட் ஆகிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஸ்கேன் எடுப்போம், டெசிகேஷனா, லிஸ்டியோசிஸா, ப்ரொட்ரூஷனா, ப்ரொலாப்ஸா என்னங்கிறத பார்த்துப்போம். ஃபஸ்ட் டே ஒரு பேதிக் மருந்து மாதிரி கொடுப்பாங்க, கிளென்சிங். செகண்ட் டேலேருந்து பஞ்சகர்மா ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். கட்டி வஸ்தி, கழுத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரீவ வஸ்தி. இதெல்லாம் சான்ஸ்கிரிட் டெர்மினாலஜிஸு, பட் மெத்தட்லாம் இன்னும் சேம் தான். ஒரு சுற்றி பாத்தி மாதிரி கட்டி ஒரு ஆயில் மிதக்க விடுவாங்க. இது ஒரு நேச்சுரல் ட்ராக்ஷன் மாதிரி கொடுக்கும். ஸோ வந்து அது விரிவடையும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்னலாக எனிமாஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஆயுர்வேதில் வஸ்தின்னு சொல்லுவாங்க. இந்த எனிமாஸ்லாம் கொடுக்கும்போது 7th டேலேருந்து பேஷண்ட் பெயின் ஃப்ரீ ஆகிடுவாங்க, தே வில் வாக் ஃப்ரீ. ஸோ அது வந்து ஒரு செம மேட்டர் ஆயுர்வேதாவில், இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இதெல்லாம் நல்லா சரியாகும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்துட்டு போயிடுச்சு, ஸ்ட்ரோக் கோல்டன் ஹவர்ஸ் சொல்கிறோம், கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டா சரியாயிடும்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோக் அந்த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே எல்லா அலோபதி டாக்டர்ஸும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கங்க, வீட்டுக்கு போய்க்கங்க, ஃபிசியோதெரப்பி மட்டும் வீட்டில் வச்சு கண்டினியூ பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஃபிசியோதெரப்பியோடு சேர்த்து ஆயுர்வேத தெரப்பியும் சேர்ந்து பண்ணால் பேஷண்ட் வந்து குயிக்காக. ஆயுர்வேத தெரப்பியில் வந்து ஃபுல் பாடியும் ஆயில் போட்டு எண்ணெய் குளியல், நவரக்கிளின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நவர அரிசியை சித்தாமுட்டி கஷாயத்தில் பாயில் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பாலில் டிப் பண்ணி இழுப்பாங்க. மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒன்லி ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கும் அந்த ரீஹாபிலிட்டேஷன் பீரியடில் போஸ்ட் ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட்டில் ஃபிசியோதெரப்பியும் ஆயுர்வேத முறைகளும் சேர்ந்து பண்ணும்போதும் ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் ஆகும். அது 2 மெடிக்கல் முறையும் கம்பைன் பண்ணும்போது ரிசல்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். தட்ஸ் ஆல். அது 2மே சேர்ந்து பண்ணாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சீக்கிரம் ப்ராக்ரஸ் ஆகிடுவாங்க பேஷண்ட், நிறைய பேர் சீக்கிரம் நடந்துருவாங்க. ஓகே. ஸோ இது ஒரு நல்ல மேட்டர். அந்த மாதிரி நிறைய அலர்ஜிஸ், இப்போ நீங்கள் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அர்டிகேரியாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பேஷண்ட் யூஸ் பண்ணுறது செட்டிசின், ஆன்டி அலர்ஜிக், ஆன்டிஹிஸ்டமின்ஸ் தான் கொடுப்பாங்க அலோபதியில். பட் ஆயுர்வேத மருந்துகள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸ்டீராய்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஸ்டீராய்ட்ஸ்லாம் தேவையே இல்லாத அளவுக்கு ஆயுர்வேத மருந்துகள் நல்லாவே வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ். ஃபர்டிலிட்டிலையும் ஆயுர்வேதம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். மோஸ்ட்லி நாங்கள் இங்கே அதிக சக்ஸஸ் ரேட் பார்க்குறது வந்து டியூபல் பிளாக்ஸ். அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்குக்கு
எந்த இதுவும் கிடையாது அலோபதியில். மேபி அவங்க ஒரு மைக்ரோ சர்ஜரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்க ஐவிஎஃப் ஐவிஎஃப் போகிறாங்க. டியூப் வழியாக வராது அந்த உங்களுடைய கருமுட்டை. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஐவிஎஃப் போயிடலான்னு சொல்கிறாங்க. பட் ஆயுர்வேதாவில் உத்தரவஸ்தின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு 75% சக்ஸஸ் ரேட் இருக்குது அந்த உத்தரவஸ்தி ப்ரொசீஜரில். டியூபல் பிளாக் கிளியர் ஆகி கன்சீவ் ஆகுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய மேட்டர்ஸ் இருக்குது இந்த ஆயுர்வேதாலையும். யூஸ்வலி பொதுவாகவே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆயுர்வேதானா பெயின் மேனேஜ்மெண்ட். ஒரு முட்டு வெளியாக ஆயுர்வேத டாக்டர்கிட்ட சித்தா டாக்டர்கிட்ட போகணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 27 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 10 years ஆஃப் மை ப்ராக்டிஸ் நான் வெறும் முட்டு வலியே தான் பார்த்துட்டு இருந்தேன். எண்ணெய் கொடுப்பேன், மருந்து கொடுப்பேன். ஆனால் 10 வருஷமும் அந்த பேஷண்ட் என்கிட்ட ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆர்த்ரைட்டிஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏஜிங். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணவும் முடியாது, அந்த பேஷண்ட் க்யூரும் பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், பெயின் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஆயுர்வேதாவை நம்ம வேறு எதுலெல்லாம் போட்டால் சக்ஸஸ் ஆகும், ப்ராக்டிக்கலாக ஐ ஹவ் போட் எஃபர்ட். நான் இதுக்கு அடுத்த லெவல் நம்ம எப்படி கொண்டு போகலாம், இதே பார்க்கறதுக்கு போர் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி வி கான்சன்ட்ரேட்டட் இன் ஃபர்டிலிட்டியில் நிறைய சக்ஸஸ் ரேட் இருக்குது. இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டல் இஸ் ஃபேமஸ் ஃபார் லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ப்ரொட்ரூஷன், ஸ்பைனல் டிசார்டர்ஸ் ஃபுல்லாக இங்கே அட்மிட் ஆவாங்க. ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கே இருக்கிற பெரிய பெரிய அலோபதி ஹாஸ்பிட்டல்லாம் ஸ்ட்ரோக் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் முடிஞ்சோன்னே நேராக தன்வந்திராலயா போயிடுங்க அப்படின்னு நீங்கள் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அலோபதி டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, எல்லாருமே அகேன்ஸ்ட் கிடையாது. ரெஃபர் பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. அது விஜயா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எம்ஜிஎம்மாக இருக்கட்டும், அப்போலோவாக இருக்கட்டும், நிறைய பேர் ரெஃபர் பண்ணி இங்கே வராங்க. ஸோ அதுவே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் ஆயுர்வேதா தான். ஆயுர்வேதானாவே இதுதான் அதுதான் இதோட முடிஞ்சிருது அப்படின்னு கிடையாது. இதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். இப்போ ஐவிஎஃப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆயுர்வேத பஞ்சகர்மா டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க ஐவிஎஃப்க்கு போனாங்கன்னா சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகுது. டெஃபினெட்லி நம்ம அதெல்லாம் நோ சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஐ டிசீசஸ்க்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டிசீஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. பட் அதுக்கு ஆயுர்வேதா ட்ரை பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகுது. புற விழுகிறது இல்லை, பிளட் சப்ளையே கட் ஆகும். ஸோ லாஸ் ஆஃப் விஷன், உங்களுடைய பார்வையே போகும். ஸோ அதுக்கு ஆயுர்வேதா ட்ரை பண்ணலாம். அந்த இதுக்கு ஆமாம், எங்ககிட்ட போஸ்ட் கிராஜுவேட் இன் ஷாலக்கியம், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஆயுர்வேதிக் ஆஃப்தல்மாலஜிஸ்ட் இருக்கார். நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஜென்ரல் மெடிசன். இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, ஒன்றுக்கு ஒருத்தர் இருக்காங்க. சர்ஜரி கூட ஒருத்தர் இருக்கார். சர்ஜரி வந்து நாங்கள் லிமிட்டடாக பண்ணுறோம், ஆனோரெக்டல் கேசஸ் மட்டும். மல்டிபிள் ஃபிஸ்டுலாலாம் இருந்துச்சுன்னா ஆயுர்வேதில் ரொம்ப நல்லா கேட்கும். அலோபதி முறையில் பண்ணுற ஃபிஸ்டுலெக்டமி கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ரிலாப்ஸ் ஆகும். ஆயுர்வேதில் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து ரிலாப்ஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி லிமிட்டடாக பண்ணிக்கிறோம். எங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஐக்கு இருக்கார். எங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து சைக்காட்ரி கூட இருக்கார். ஆயுர்வேதிக் சைக்காட்ரிஸ்ட் கூட இங்கே இருக்காங்க. அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஆயுர்வேதிக் சைக்காட்ரி ஆயுர்வேதிக் சைக்காட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, சைக்காட்ரிஸ்டோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும். சைக்காட்ரிக் பேஷண்ட் போயிட்டாவே ஆல் தி மெடிசன்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் கண்டிப்பாக அவங்களை செட்யூஸ் பண்ணிடும். அவங்க வந்து க்ரிப்பிள் பண்ணிடும், தூங்கிட்டே இருப்பாங்க, எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். லாங் டேர்மாக நீங்கள் 2 decades இந்த மருந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதனுடைய ஹியூமன் பாடி எப்படி இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தட் ஆயுர்வேதா கேட்கும். ஸோ இங்கே ஆயுர்வேதிக் சைக்காட்ரியும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை பார்க்குறேன் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு. தலையில் ஒருத்தர் சுத்தமாக முடியல அப்படின்னா ஆயுர்வேதாவில் முடி வளர வைக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்களுக்கு அலோபதி தான் ஆப்ஷன். சர்டன் ஏஜ் இருக்குது. உங்களுக்கு ஒரு க்ரோத் ஃபேக்டர்னு இருக்குது உங்கள் பாடியில். ஒரு 21 வயசு வரைக்கும்னா முடி கொட்டுது. அதுக்கு ரீசன் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டேண்ட்ரஃப் ஜாஸ்தி இருக்குன்னா முடி கொட்டுது, வேறு ஏதாவது ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது முடி கொட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணி முடியை வந்து ரீக்ரோத் பண்ண வைக்கலாம். அந்த சர்டன் ஏஜ்க்கு மேலே இம்பேலன்ஸ்னால வழுக்க விழுகுது அப்படின்னா அதெல்லாம் என்ன தடவிலாம் நீங்கள் முடியல வளர வைக்கவே முடியாது. எதர் யூ கேன் கோ ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஒரு குருக்கட் மெத்தட் இன் ஆயுர்வேதா இருக்குது. அதுக்கு பேர் பிரச்சனம் அப்படிங்கிறது பிளட் லெட்டிங் தெரப்பி. ஊசி வச்சு ஸ்கால்ப்பில் வந்து ஒரு லேன்செட் மாதிரி வச்சு ப்ரிக் பண்ணுறது. ஸோ அது வந்து பிளட் வந்து வெளில வரும். அது நாங்கள் ஒரு கொஞ்சம் பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அது பெரிய எஃபெக்ட் கொடுக்கல, ஆனால் கொஞ்சம் ஹேர் ஃபாலிகல்ஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. அது எங்கே தலையில் பண்ணுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட இது மாதிரி தானே, பிஆர்பி மாதிரி தானே? பிஆர்பி மாதிரி. அது வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும், டோட்டல் வழுக்கைக்கெலாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. அப்போ டோட்டலாக வழுக்க வந்துச்சுன்னா என்ன தடவை முடி வளர்க்குறது? இந்த மாத்திரை ஹேர் டாப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அது விக்கில் அது யாராவது என்ன தடவைனா முடி வளரும்னு சொல்லி
அதில் நாங்கள் நிறைய டேமேஜ் தான் இருக்கோம். என்ன தடவுறது முடிக்கு கிடையாதுல்ல, ஸ்கால்ப்புக்கு தானே. ஸோ இப்போது யாராவது முடியல எனக்கு மண்டையில் முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போயிட்டோன்னா பெட்ரு. தேவையில்லாம் எண்ணெய் தேய்ச்சி வளரணும்னு அதை டைம் வேஸ்ட் பண்ணுறது. ரூட் காஸ் அனாலிசிஸ் அதான் பண்ணிட்டு காஸ்ட் அங்கே போகிறது தான் போயிட்டு பெஸ்ட். இருந்தால் பெட்டர். டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி. நீங்கள் ஒரு ஆயுர்வேத டாக்டராக வேக்சின்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் பிலீஃப் இருந்துச்சு, தேவைன்னு இருக்கு ஒரு மாதிரி. நாங்கள் ஆயுர்வேத மருத்துவ முறையில் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போது கோவிட் வேக்சினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வாஸ்குலர் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நிறையா ப்ரீமெச்சூர் ஏஜிங், ப்ரீமெச்சூர் ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுனால பட் அதுவுமே இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஒருவேளை ப்ராப்பரான ஆய்வுக்கு உட்பட்டு பண்ணியிருந்தா இது நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு இப்போ கொஞ்சம் அந்த அந்த கோவிட் வேக்சின் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் எங்களுடைய பிலீஃப் கம்மியாக இருக்குது. இல்லை அதான் இப்போ என்ன எது கேட்டேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த சித்த ஆயுர்வேதில் இருக்கவங்க இந்த கிளைம்ஸை கொஞ்சம் வைக்கிறாங்க, வேக்சின்ஸ்னால நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வைக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், ப்ரீமெச்சூர் ஏஜிங் இல்லை டெத்து, இது எதுவுமே வந்து இதனால தான் எங்கேயுமே ஸ்டடீஸ் வரல. எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்போ அதுக்குள்ளே நம்ம டவுட் பண்ணுறது எப்படி சரியாக? டவுட் இருக்குது, கண்டிப்பாக டவுட் இருக்குது. ஆனால் வேக்சின்ஸ் வந்து சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலியோ நம்ம எராடிகேட் பண்ணியிருக்கோம், பெரியம்மை எல்லாமே நம்ம எராடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. ஒரு இந்த வேக்சின் சரியான ஆய்வுக்கு உட்பட்டு நம்ம போட்டிருந்துருக்கலாமோ, இதனால் இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்ட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்து இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் வந்து இந்த ஆட்டிசம் சார்ந்து ப்ராப்ளம் வரதை பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் சில பேர்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டேர்ம் பார்த்தேன், விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அதிகமாக ஃபோனு இந்த டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அந்த ஆட்டிசம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் கூப்பிட்டு அட்டென்டிவாக இருக்க மாட்டாங்க, 4 தடவை பேரை சொல்லி கூப்பிடணும், அவங்க எப்போயுமே ஒரு மாதிரியே இருப்பாங்க அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு சமீபத்தில் என் பொண்ணை கூப்பிட்டு ஒரு நாள் பார்க் போயிருந்தப்போ என் பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தால் ஒரு பையன் உள்ளே வந்தான். அந்தப்போ என் பொண்ணு வந்து அவனை கூப்பிட்டு விளையாடவான்னு கூப்பிடும்போது அவன் வந்து கண்டுக்காமலே இருந்தான். நான் நினச்சி வச்சு அவனுக்கு பிடிக்கல போல விட்டுருன்னு. பட் ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த பையனுக்கு என் பொண்ணு ஒரு உருவம் இங்கே இருக்கிறதே அவனுக்கு ஃபீலே ஆகலை. அந்த பையன் வந்து என் பொண்ணு வரும்போது தள்ளி போயிட்டே இருக்கான். அப்போ அவங்க அப்பா என்கிட்ட சொன்ன மேட்டர் என்னன்னா, விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்குது சார், அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அவங்க அந்த பையனுக்கு பேச முடியும், ஆனால் பேச மாட்றான். அப்பா அவ்வளோதான், வேறு எதுவுமே பேச மாட்றான். அந்த ஏஜில் சரளமாக பேச வேண்டிய இடத்துல அவனால் பேச முடியல. ஆனால் பாட்டு பாடுவான்னா கிட்டத்தட்ட கார்ட்டூனில் வர பாட்டு பாடுவாங்க. ஏன்னு கேட்டால் ஒருத்தனுக்கு வந்து கம்யூனிகேட்டே பண்ணணுன்னே உனக்கு தோணவே மாட்டேங்குது, ஒருத்தர்கிட்ட பேசணும் சோஷியலைஸ் ஆகணுங்க தோண மாட்டேங்குது அப்படின்னா. இப்போ இதுக்கு வந்து அலோபதியில் இல்லை போனீங்கன்னா அவங்க வந்து ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மெடிசின்ஸ் இருக்கா? இருக்குது. இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு கிடையாது. ஆட்டிசம் கேசஸ் நான் நிறைய ட்ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னா, ஆட்டிசம் சைல்டோட அக்ரெசிவ்னஸ் கம்மியாக இருக்குது. உள்ளே வந்தால் உட்கார மாட்டாங்க, இங்கே கத்துவாங்க, அந்த அக்ரெஷன் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க அதுக்கு? ஆயுர்வேதில் ஷிரோதாரான்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த எண்ணெய் வந்து தலையில் போடுறது, இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸும் கொடுப்போம், பாடி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நவரக்கிளி ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹவ் கெயின் த இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ தட் என்னடா அந்த அக்ரெசிவ்னஸை தான் குறைக்க முடிஞ்ச ஒழிய அந்த குழந்தைய வந்து என்னால் பேசலாம் வைக்க முடியல. ஸோ நான் வந்து கிளைம் பண்ண முடியாது, நான் ஆட்டிசம் க்யூர் பண்ண முடியும், ட்ரீட் பண்ணுறேன்னு கூட சொல்ல முடியாது. நான் ட்ரை பண்ணுறேன், என்னோடய எஃபர்ட் போடுறேன்னு சொல்லிட்டேன். வர்ச்சுவல் ஆட்டிசம் வந்து யூ கேன் செட் இட் பேக். எப்படின்னா, குழந்தை பிறந்ததுலேருந்தே இப்போ 2 பேரண்ட்டும் வேலைக்கு போயிடுறாங்க, அந்த குழந்தைய அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட அவங்க ஃபோன் வச்சு ஊட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம் விட்டு போனதுனால, ட்ரைனிங் அவங்க அந்த அரவணைப்பு இல்லாததுனால தான் அந்த குழந்தையோட மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ அகெயின் வி ஹவ் டு புட் பேக். அதாவது ஆயுர்வேதத்தால் பண்ண முடியுதோ இல்லையோ, பேரண்ட்ஸ் யாராவது ரிசைன் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிறது, தாத்தா பாட்டி கூட விடுறது, குரூப்பில் விடுறது, சோஷியலைஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் அண்ட் தெரப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக யூ கேன் செட் இட் பேக். இன்டர்னலாக இந்த மாதிரி அதாவது மென்டல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, மென்டல் எபிலிட்டி, காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதில் நல்ல ஸ்பெஷலைஸ் படிச்சுட்ருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து வல்லாரை இல்லாமல் ஆயுர்வேதில் மேத்திய ரசாயனம்ங்கிற பேரில், சாரஸ்வத அரிஷ்டம்ங்கிற பேரில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்த்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி டோஸ் கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. இன்னொன்று நான் பார்க்குறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக அலோபதிக்கு இருக்கக்கூடியதில் வந்து சில நோய்கள் வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது, அவங்களுக்கு தீர்வு இல்லைன்னு அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதில் நான் பார்க்குறது என்னென்னா, பர்சனலாக சில பேரண்ட்ஸ்க்கு வந்து அது தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னோட குழந்தை இப்படி பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, இந்த நிலைமையில் பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னு. அதில் மிக முக்கியமான ஒன்று வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. அது வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடியாமல் மசில் லாஸ் ஆகிட்டே இருக்குது, அவங்களால பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்கள் இதில் அதுக்கான மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மோட்டார் நியூரான் டிசீஸ், மென்டலி சேலஞ்ச்டு
சில்ட்ரன், செரிப்ரல் பால்சி, இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் எந்த பேரண்ட்ஸையும் வச்சு பார்த்துக்கவே முடியறதில்ல. இன்னும் ஸ்லோவில் கண்ணுக்கு முன்னாடி டிட்டோரியேட் ஆவாங்க. நம்மளாலேயும் ஒன்றும் சரி பண்ண முடியாது. அது வந்து அசாத்திய ரோகம், இன்க்யூரபிள் டிசீசஸ்க்கு கீழே தான் வருது. மேபி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேணால் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்க வந்து கஷ்டப்படாமல் இருக்க வைக்கலாம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு உங்ககிட்ட இருக்கா? அதுக்கு சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது. பேஷண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து அட்மிட் ஆவாங்க. குழந்தைங்களுக்கு சில மசாஜஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும், மசில் ஸ்டிஃபாக குழந்தையோட பெயின் இல்லாமல் இருக்கும், பெயின் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை க்யூர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அந்த கேள்வி கேட்டதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து என்னென்னா, நான் அந்த மாதிரி சில குழந்தைகளை பார்த்தப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்வு அமைஞ்சிடாதான் நான் நினச்சிருக்கேன். என்னடா அப்படி இருக்குது, அவங்க பேரண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க எங்கேருந்தோ ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கேருந்துலாம் விட்டு எங்கேயாவது இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க நாள் கணக்கில் மாத கணக்கில் வந்து அந்த பெயினை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க வந்து சில ப்ராக்டிசஸ் நடக்க வைக்கிறதுக்கு இதுக்கெலாம் ப்ராக்டிஸ் எடுக்க பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. மேபி நீங்கள் சொல்ல மாதிரி இந்த லைஃப் ஸ்டைலில் அவங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குமான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். இன்னொன்றுன்னா சில பேர் இதுக்கும் க்யூர்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ உங்கள் வாயில் வந்து அப்போ கிளியர் ஆகிடும்னு நினச்சேன். கோர்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க க்யூர் கிடையாது. இப்படிலாம் கிளைம் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஓகே. இப்போ சில குழந்தைங்களுக்குலாம் மேடம் ரொம்ப இயல்பாகவே பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அடிக்கடி வருது, சளி அடிக்கடி வருது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க கிட்ட போகும்போது சில இதுக்கு நார்மலாக சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும்னு சொல்லுவாங்க. சில பேர் மருந்து கொடுப்பாங்க. சில பேர் இப்போ பேரண்ட்ஸ் சைடில் என்ன வருதுன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் என் குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்காம நான் மேனேஜ் பண்ணணும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களாம் உங்கள் சைடில் வந்தாங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கா? இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது ரொம்ப காமன். நம்ம வீட்டிலே 3 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரதான் செய்யும். தானாகவே அது 1 or 2 days வெயிட் பண்ணி எடுத்த உடனே ஒரு பேராசிட்டமாலோ ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம தானாகவே விட்டக்கூட திரும்ப அதுவே பாடியே செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணி அது ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இனிஷியலாகவே மெடிக்கல் சிஸ்டம்னாவே நோ மெடிசன் அப்படிங்கிறது தான் ப்ரிஸ்கிரிப்ஷனே. மெடிசன் எதுவும் கொடுக்காம இருந்தாவே இப்போ பாடி செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணிக்கும். அதுக்கு மேலே வந்துடுச்சுன்னா டெஃபினட்டாக நான் குழந்தைங்களுக்கு ஆயுர்வேத மெடிசன்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ஒரு பேராசிட்டமாலோ ஆன்டிபயோட்டிக்கோ கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். மிகச்சிறந்த ஆயுர்வேத மருந்துகள் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் உரை மருந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? உர மருந்து உரைச்சி கொடுப்பாங்க, கோல்டு நின்றுடும். அந்த மாதிரி ஆயுர்வேதத்தில் கோரோச்சனம், கஸ்தூரி, நிறையா சிறப்பான மருந்துகள்லாம் இருக்குது. அது கொடுத்தாவே கோல்டு கம்மியாகும். ஓகே. ஆக்சுவலி இப்போ இந்தியாவில் இப்போ ஆயுஷ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து முன்னைய காட்டிலும் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் வந்து எதுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு கூட கேட்க பார்க்க முடியாது. ஆயுஷ்க்கு நிறைய செலவுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதில் ரிசர்ச் பண்ணணுங்க அவங்க வந்து ஒன்றா பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போது இந்த ஆயுஷில் ஃபண்ட்ஸ் இருக்கலாம், இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் ஆகுது? ஏன்னா இப்போ அலோபதி இதில் போனாங்கன்னா கேஷ்லெஸ் கிளைம் அது மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ இதில் இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிறது எவ்வளோ பெருசு இருக்குது அண்ட் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் போனால் இந்த இன்சூரன்ஸ் எடுக்க முடியும்? இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எல்லா இன்சூரன்ஸ்லேயும் இருக்குது. ஆயுர்வேதா, சித்தா, கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட், போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட், நாட் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் ஆயுர்வேத சித்தாவை இன்க்ளூட் பண்ணல அவங்களுடைய ஸ்கீம்ஸில். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் ஆயுர்வேதா சித்தா இன்க்ளூடட். ஓகே. நம்ம ஹாஸ்பிட்டல் சிஜிஹெச்எஸ் எம்பேனல்ட் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. கேஷ்லெஸ்ஸும் இருக்குது, ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே ஆயுஷும் இன்க்ளூட் பண்ணி எடுக்கணும். ஓ, அப்போ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது போட்டு பண்ணணும். இல்லை ரெனியூவல் டைமில் இப்போ நீங்கள் எடுக்கலை அப்படின்னா ரெனியூவல் டைமில் ஆயுஷ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஒரு சில இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஐஆர்டிஏ ஒரு சர்க்குலர் மூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி அவங்க எடுத்தாலும் எடுக்கலைனாலும் நீங்கள் கம்பல்சரியாக எல்லாருக்குமே ஆயுஷ் வந்து கிளைம் கொடுக்கணும் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆனால் கிடைக்கும் அப்படின்னா NABH அக்ரிடேட்டட் ஹாஸ்பிட்டல், இல்லை ஒரு ப்ராப்பர்லி ரெஜிஸ்டர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்து உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்கக்கூடிய ரோஹிணின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதெல்லாம் இருந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபயர் சர்டிஃபிகேட் இருக்குது, உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொல்யூஷன் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த மாதிரி சில ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த இன்சூரன்ஸ் வந்து எம்பேனல் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு NABHல நம்ம ஹாஸ்பிட்டல் NABH அக்ரிடேட்டட் ஹாஸ்பிட்டல். நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லா ப்ரைவேட் இன்சூரன்ஸும் எம்பால்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கேஷ்லெஸ்ஸும் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்லேயும் இது எம்பால்மெண்ட் ஆகிருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மென்னுக்கும் இது எம்பால்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த சித்தா ஆயுர்வேதா அல்லது வந்து இந்த சைட் இருக்கக்கூடிய மெடிசின்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஊரில் சித்தா ஆயுர்வேதா இருக்க மாதிரி இந்தியாவில் இருக்க மாதிரி வெவ்வேறு நாடுகளில் ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ ஹோமியோபதி வந்து ஜெர்மனியில் நினைக்கிறேன், ஹோமியோபதி ஜெர்மனி, அது மாதிரி ஒவ்வொரு நாடுலேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மருத்துவத்துறை இருக்குது.
ஒரு சில கண்ட்ரி அதை ஊக்குவிக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து பயங்கரமாக அதை ஊக்குவிக்கணும்னு ஃபண்ட்ஸ் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. சில கண்ட்ரீஸில் வந்து அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்காங்க. டோட்டலாக ஆப்போசிட் பண்ணி அது வேண்டாம் அப்படின்னு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னென்னா எனக்கு தெரிஞ்சு யூஎஸில் நினைக்கிறேன் ஹோமியோபதி வந்து பெருசாக இதில் வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் இல்லைன்னு அந்த ட்ரக்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி அலோபதிக்கு மாற்றாக இது வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஒரு மருத்துவ இது மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மூவ் ஆகணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி ஒரு சிஸ்டமும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எல்லா சிஸ்டத்துலேயும் லிமிட்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா மற்ற சிஸ்டமில் இருக்கிறத நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நானே நினைக்கிறேன், ஏன்னா நானே வெளிநாட்டில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். சைனீஸ் மெத்தட்ஸ் கூட நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறது எங்கே இருக்குது மேடம்? உங்களோட என்னுடைய ஹாஸ்பிட்டல் வந்து மலேசியாவில் இருக்குது. ஸோ அங்கே நான் வந்து ஆயுர்வேதா நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. சைனீஸே நிறைய பேர் ஆயுர்வேத சிஸ்டம் நம்ம மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க மலேசியா அங்கே இருக்கிறவங்க. ஸோ ஒரு சில பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த அக்குபங்க்சர் பெட்டராக இருக்குமோ, ஏன்னா ரிசல்ட்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நான் கூட அந்த சைனீஸ் மெடிசன் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த கண்ட்ரியில் நான் யோசிக்கிறேன். ஸோ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இஃப் தெர் இஸ் அ ஸ்கோப், நம்ம மெடிசன் எங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நம்ம மெடிசன் எங்கே லீகலி அலோட் அப்படின்னா கண்டிப்பாக அலோபதியோட நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். பட் இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அப்போ ஹோமியோபதி வந்து ஸ்கேம்னு சொல்லி அதை பேன் பண்ணணும்னு சொல்லி சில கண்ட்ரீஸில் வந்து அதை இது பெரிய ட்ரக் இல்லை அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணணும். அப்போ இது ஒரு மூமெண்ட்டாக ஒரு பக்கத்தில் அலோபதிக்கு மாற்றாக வேறு மருத்துவத்துறை வளருது, இன்னொரு பக்கத்தில் அதுக்கு டவுன்ஃபாலும் இருக்குதா? ஒரு மருத்துவ முறைக்கு மாற்ற இன்னொரு மருத்துவ முறையை கண்டிப்பாக கொண்டு வரவே முடியாது. மாற்றுன்னு சொல்ல இந்த சைடில் சொல்கிறேன், அலோபதி அல்லாத ஒரு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வந்து ஒரு சில பகுதிகளில் வளரவும் செய்யுது, இன்னொரு சில பகுதியில் வீழ்ச்சி இருக்கவும் செய்யுது. மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள் தான், அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட மைண்ட் செட் தான் இது வேண்டாம்னு நினச்சா தி பிரிங் அ மூமெண்ட். ஆனால் கடைசி வரைக்கும் அதை டவுன் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ஹோமியோபதி நாட் அ சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே. பட் தெர் இஸ் அ மூமெண்ட். இங்கே வேண்டாம்னு ஒரு குரூப், அங்கங்கே ஒரு குரூப் அந்த மாதிரி இருந்துட்டுருக்காங்க ஒழிய, பட் வந்து நோ ஒன் டிக்ளைன்ட் இட். பட் ஆரம்பிக்கப்பட்ட ஜெர்மனியில் இப்போ அதுக்கான பெரிய ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். பட் அதுக்கான பெரிய ஸ்கோப் அதாவது ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஹோமியோபதி ஒரு நல்ல சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான். நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக இருந்தால் கூட நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஆல்சோ குட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஏன்னா நான் வந்து சாய்ராம் கல்வி குழுமம் இருக்கிற ஆயுர்வேத சித்தா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியோட டைரக்டராக இருக்கேன். ஸோ நான் வந்து ஹோம் சிஸ்டமை கூட பார்க்குறேன், 25 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இட் ஒர்க்ஸ் இன் certain ஏரியாஸ். இப்போ எல்லா சிஸ்டமுக்கு லிமிட்டேஷன் இருக்கிற மாதிரி ஹோமியோபதியிலே ரிசல்ட் இருக்குது. ஃபைனல் திங் மேடம், இது ஆக்சுவலாக நான் இதை ஏன் ஃபைனலாக கேட்கணும்னு வச்சேன்னா, இது பொதுவாக உங்கள் எல்லா சிஸ்டம் மேலேயும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருந்தது. இப்போ என்னென்னா, அலோபதிங்கிற ஒரு மெடிசனை வந்து ஃபஸ்ட்டு யாராவது ஒரு ட்ரக் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. திருப்பி யாராவது ஒருத்தர் வந்து இது ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி திருப்பி அதை ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பி அது வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆயுர்வேதாவும் சித்தாவும் வந்து எங்களுடைய வேதத்தில் இருக்கிறது, எங்களுடைய சித்த மருத்துவ குறிப்பில் இருக்குது அப்படின்னு அதை வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் அளவுக்கு அதை அடிப்படையாக அது இப்படி தான் ஃபாலோ பண்ணி ஆகும், அதில் இருக்குன்னா சரி தான் அப்படின்னு ஃபாலோ பண்ணுற ஒரு முறைகள் இருக்குது. அதை நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க, முன்னோர்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு போயிடுறீங்க. இந்த முறையை ஏன் நீங்கள் வச்சுக்கிறீங்க? சயின்ஸ் வந்து முன்னோர்கள் பின்னோர்கள்லாம் பார்க்காது, யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கும். நீங்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? நீங்கள் எல்லாமே நான் சயின்ஸில் ப்ரூவ் பண்ணால் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். சித்தா இஸ் அ பார்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர். ஆயுர்வேதா இஸ் அ பார்ட் ஆஃப் அன் இந்தியன் கல்ச்சர். அது மறுக்கவே முடியாது. அதனால அதை வந்து நீங்கள் வந்து டோட்டலி அன்சைன்டிஃபிக்னு சொல்லுங்கள், ஃப்ரேம் பண்ணவே முடியாது. நீங்க ரிசல்ட் கிடைக்கலனா தான் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். மேடம் அது என்னன்னா, இப்ப சயின்ஸ்னு ஒரு நீங்க சொல்றது வந்து மறுக்கவே முடியாது. நீங்க சொல்ற சயின்ஸ் வெளிநாட்டுக்காரன் சொல்றோம், நீங்க மட்டும் அதை கண்ணை மூடிட்டு ஏத்துக்கிறீங்க. எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறீங்க? இல்ல மேடம், கண்ணை மூடி ஏத்துக்கிறீங்க. நீங்க எப்படி எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறீங்க? இன்னைக்கு சயின்ஸ் ஏத்துக்கிறீங்க, இதுவே ஒரு மாசம் கழிச்சு இது இல்லப்பா தப்புன்னு சொல்றான், அதையும் ஏத்துக்கிறீங்க. அவன் எஸ்னா எஸ்ங்கிறீங்க, நோன்னா நோ சொல்றீங்க. ஆனா நம்ம கல்ச்சர்ல இருக்கிற ஒரு சயின்ஸ் நீங்க அதை எப்படி சயின்டிஃபிக்கே இல்லைன்னு சொல்ல முடியும்? எனக்கு என்ன இல்லை, உண்மையிலே என்ன ரெண்டு விஷயம் பார்க்குறேன். சித்த மருத்துவம் வந்து நம்ம கல்ச்சராக இருந்துச்சான்னா இருந்துச்சு, இருந்துச்சு. அரசர் காலத்துல வைத்தியர்கள் இருந்தாங்க, வைத்தியர் சபை இருந்துச்சு, வைத்தியர்கள் தெரு இருந்துச்சு. அதான் மேடம் என்னன்னா, சித்த மருத்துவம் வந்து நம்ம கல்ச்சர்ல இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு, வித்தவுட் %1 டவுட் இல்லை, இருந்துச்சு. ஆனால் அப்போ இருந்தக்கூடிய நாலேஜ், அப்போ இருக்கக்கூடிய ஒரு இதை வச்சு நம்ம ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ இருக்கக்கூடியதில் அதுதான் பெஸ்ட்டு.
அப்போ நம்மகிட்ட வந்து பெருசாக எதுவுமே இல்லை. இப்போவும் அதான் பெஸ்ட். அதான் என்னன்னா இப்போவும் சித்தா இல்லை அதான் பெஸ்ட். என்னன்னா அது வந்து அப்படி இருந்துச்சு. அடுத்து நம்ம வந்து டெவலப் ஆகி வந்துட்டோம். இப்போ சயின்ஸ் நீங்கள் சொன்னபடி அவன் ஒன்று சொன்னால் எஸ் சொல்லிடுறீங்க, இன்னொருத்தர் சொன்னால் எஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுதானே ஒரு பியூட்டியே. இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், அது சரின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன், எல்லாரும் நம்புவாங்க. அப்புறம் பி ஒருத்தன் வருவான், யோ நீ சொன்னது தப்புங்க ஏன் அப்படிமா அவனை அது நம்புறீங்க? மாற்றுவோம். அதானே மேடம் சயின்ஸ், அதானே ப்ரூஃப் தானே. வெளிநாட்டுக்காரன் சொல்கிறத நம்புறீங்க, அவன் சொல்கிறது சயின்ஸ் இல்லை. இதுதான் சயின்ஸ். நீங்கள் ஏன் இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இது ஒரு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், எங்களுக்கு இதுதான்டா சயின்ஸ் ஏன் போல்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிகாஸ் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறது சயின்ஸ்ன்னு நம்புறீங்க, அவன் சேஞ்ச் பண்ணுறான் அதையும் நம்புறீங்க, இல்லை மேடம், அவன் இன்னைக்கு இருக்குன்னு சொல்கிறான் நம்புறீங்க, இல்லை இல்லைன்னு இல்லை மேம், சொல்கிறான் டு பி நம்புறீங்க. ஃப்ராங்க் அவன் வந்து இருக்குன்னு சொன்னாலும் ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்டிடுவான். பார்த்தீங்களா? ஆதாரத்தை பார்த்தீங்களா? மேம் நான் இப்போ சொல்கிறேன் மேம். நான் அதை ஸ்கேம்னு சொன்னால் நீங்கள் என்ன இல்லை பண்ணுவீங்க? மேம் நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுறான், அவன் அந்த ப்ராஜெக்டே அவன் பண்ணலன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட் யார் போய் பட் பார்த்தது? நீங்கள் இதை யாருமே ப்ரூவ் பப்ளிஷ் பண்ணல. பண்ணியிருக்காங்க, அதை தானே நீங்கள் நம்புறீங்க. நான் ஓலைச்சுவடில் எழுதியிருக்கேன், கல்வெட்டில் எழுதியிருக்கேன், என்னோட அரசர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. என்னோட பர்சனல் பிலீஃபாக நான் அவனை கேட்டேன், நான் என்ன சொல்லுவேன்னா, நான் எனக்கு என்னோட ஸ்டாண்ட் சொல்ல எனக்கு எந்த தயக்கமே இருந்தே கிடையாது என்றைக்குமே. நான் ஒரு பர்சனல் பிலீஃபாக என்னை கேட்டேன்னா, எங்கேயோ ஒன்று எழுதியிருக்கவே கண்ணை மூடிட்டு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். டு பி ஃப்ராங்க் அதுதான். இன்றைக்கி தேதிக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். இன்றைக்கி எனக்கு செட் ஆகாதுன்னா நான் அதை பண்ண மாட்டேன். அது வந்து என் முன்னோர்கள் இல்லை யார் சொன்னாலும் சரி, எனக்கு இன்றைக்கி செட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்குறது தான். நீங்கள் ஆயுர்வேதம் படிக்கல, தெரியாதாம்மா? நீங்கள் சித்தா படிக்கல, நான் இதை படிச்சிருக்கேன். நான் 8 வருஷம் படிச்சிருக்கேன். ஐ எம் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட். இப்போ வந்து எல்கேஜிலேருந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்னு தான் நீங்கள் நம்ம படிக்கிறோம். எல்லாமே வெஸ்டர்னைஸ்டாக தான் படிக்கிறோம். மெடிசன், அனட்டமி, சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படி தான் படிக்கிறோம். நம்ம எல்கேஜிலேருந்து சித்த மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகள், மிளகு, இஞ்சி இதெல்லாம் நம்ம படிக்கிறது கிடையாது. இது வந்து நம்மளோட சைல்டுஹுட்லேருந்தே இந்த சயின்ஸ் நமக்கு சொல்லித்தரல. திடீர்னு +2 முடித்த உடனே நான் அதை போய் படிக்கிறேன். ஐ எம் ஸ்டடிங் எ சயின்ஸ், ஐ எம் ஸ்டடிங் எ மெடிக்கல் சிஸ்டம் விச் இஸ் ஆஃப் ஈக்குவல் டியூரேஷன் வித் மாடர்ன் மெடிசன். ஓகேவா? நான் படித்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. ஸோ அதை எழுதியிருக்கிறதுலாம் நான் பிலீவ் பண்ணுறேன். இட் இஸ் அ பிலீஃப். ஓகேவா? இது வந்து வேலை செய்யலை அப்படின்னா கூட இந்த சிஸ்டமே வேலை செய்யலை, ரொம்ப அன்சைன்டிஃபிக் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். நான் படிச்சிருக்கேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்? நான் வாதபித்த கஃபங்கிற முறையில் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், மசில் ஸ்பாசம் அப்படி அப்ளை பண்ணல. ஸோ நான் படித்த சயின்ஸில் நான் அதை அப்ளை பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் கிடைக்குது. ரிசல்ட் கிடைச்சி நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆயுர்வேத டாக்டராக உட்காந்துட்ருக்கேன். என்னை தேடி பேஷண்ட்ஸ் வராங்க, என்னை தேடி இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் வராங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் இந்த சயின்ஸ் எப்படி அன்சைன்டிஃபிக்னு சொல்ல முடியும், மாறி இருக்குன்னு சொல்ல முடியும்? ஸோ ஃபைனலி இட்ஸ் அ பிலீஃப். இல்லை மேம், நீங்கள் அவன் எஸ் சொன்னப்போ நம்புறீங்க, நோ சொன்னப்போ நம்புறீங்க. அதே மாதிரி யாராவது சொன்னாலும் நம்புவேன் நான். அப்படி பண்ணாதீங்க. இல்லை மேம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ டாக்டர் சிவராமன் சார் முன்னாடி பேசிட்டு சிவராமன் சார் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்ட இப்படி ஒரு பிலீஃப் இருக்குன்னா, அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, சார் சித்த மருத்துவத்திலேயே அவ்வளவு நம்ப முடியாத கிளைமுங்களை, ஏகப்பட்ட கிளைம் சித்தால இருக்குன்னே சொல்கிறாங்க. அதுவே தப்பு தான். அப்படி இருந்தாலும் அது செட் ஆகலைன்னா வி ஷுட் த்ரோ தேட். இன்றைக்கி செய்திக்கு சரியாக வரல அப்படின்னா சித்த மருந்தில் இருந்தால் என்ன, வி ஷுட் த்ரோ தேட் அப்படின்னாங்க. நான் அதை தான் பார்க்குறேன். என்னன்னா எதுவாக இருந்தாலும் சரி. பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுவுமே அன்சைன்டிஃபிக் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் சித்தா இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாடி பரீட்சை. இன்றைக்கி யாருக்குமே எனக்கு ப்ராப்பராக நாடி பறிக்க தெரியாது. ஏன்னா அந்த லேர்னிங் முடிஞ்சு போச்சு. எங்கள் ஜென்ரேஷன் கூட அது வரல. அதை நான் ஒதுக்கிட்டேன், அதை நான் பார்க்குறதில்ல. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக் அப்படின்னா யூரின் எடுத்து வைங்க, எறும்பு போய் அந்த யூரின் டச் பண்ணிச்சுன்னா அது வந்து இருக்குன்னு அப்படி கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ஒதுக்கியிருக்கோம். நான் இதெல்லாம் ஒதுக்கியிருக்கேன், என்னோடய ப்ராக்டிஸில் இதை ஒதுக்கியிருக்கோம். இன்னொன்று இருக்குது, தைல பிந்து பரீட்சான்னு பேர். யூரின் சாம்பிள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ராப் ஆஃப் நல்லெண்ணெயில் போட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் காமிக்கும். இப்போவும் அதை பண்ண முடியும், பட் அதை நான் டிபெண்ட் பண்ண முடியாது. அதை நான் ஒதுக்கியிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம ஒதுக்கியிருக்கோம் ஒழிய, மருந்துகள் வேலை செய்யாது, சிஸ்டமே தப்பு அப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது. சார் சொன்ன மாதிரி, டாக்டர் சிவராமன் சார் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக விஷயங்களுக்கு ஒத்து வராதுங்கிறத நாங்களும் தான் ஒதுக்கியிருக்கோம். நாங்கள் தான் ஸ்கேனை பார்த்து ட்ரீட் பண்ணுறோம், நாங்கள் தான் பிளட் டெஸ்ட் பார்த்து ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் அதுக்காக வந்து டோட்டலி அன்சைன்டிஃபிக் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து சரஸ்வதி மஹால் போங்க,
கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இதில் கேஸ் ஷீட்ஸ் இருக்குது சரஸ்வதி மஹாலில். சரஃபோஜி மகாராஜா வித் யூரோப்பியன் ஃபிசிஷியன் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 63 கேஸ் ஷீட்ஸ் இருக்குது தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில். அப்போவே 1800s கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் லீச். அட்டையில் வச்சா அட்டையை வச்சு இப்பவும் கேஸ் ஷீட் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன மிஸ் ஆகுது? நம்மக்கிட்ட டாக்குமெண்டேஷன் மிஸ் ஆகிருக்கு, நம்மக்கிட்ட கேப் விழுந்துடுச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வி ஆர் ஆல் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். இதை எப்படி திரும்ப ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒர்க்கே பண்ணாமல் இல்லை, கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ரீஒர்க்லாம் பண்ணி இதெல்லாம் ஒரு ஃபைனலைசேஷன் வரதுக்கு டைம் ஆகும். இந்த மீன் டைம் நம்ம அன்சைன்டிஃபிக் சயின்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது எதையுமே. இல்லை மேம், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க அதை நான் சொல்கிறது. ஐ அக்ரி வித் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் யூ சே. இப்போ கேன்சர், சுகர், ஐ அக்ரி வித் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ். எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் நீ ஃப்ராங்க் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஆயுர்வேதில் இருந்துமே கூட அதெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னு சொன்னால் ஐ எம் வெரி கிளாட். பட் ஆனால் இப்போ நீங்கள் சயின்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த முன்னாடி பேசும்போது சொன்னீங்களா இந்த தலையை ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க அப்படின்னு. பட் இது இன்னைக்கு தேதி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பட் அது கதை தானே மேடம், ஹிஸ்ட்ரி கதை தான் ஹிஸ்ட்ரி ஆகுது. ஹிஸ்ட்ரி தான் ஒரு கதை இல்லை, ஹிஸ்ட்ரி கதை வேறு ஹிஸ்ட்ரி வேறு இல்லை, கதை எல்லாமே ஹிஸ்ட்ரி ஆகிடாது இல்லை. ஸோ அப்படி அவங்க நீங்கள் தலையை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கி அதை கேட்கும்போது ஒருவேளை எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு கடவுளை சாட்சியாக வச்சு கதையை பண்ணிட்டாங்களோ தெரியல. எனக்கு படிக்கிறது தான் நான் வந்து நம்ம பிலீவ் பண்ணல, கண் கூட பார்க்கல. பட் இட் இஸ் தேர் இன் த ஹிஸ்ட்ரி. பட் இல்லை அதை நீங்கள் இப்போ அதை அக்செப்ட் பண்ணும்போது தான் நான் கேள்வியே கேட்குறேன். அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இன்றைய காலகட்டத்துக்கு ஆயுர்வேத சித்த மருத்துவ முறையை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அதுதான் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த ஏரியாவில் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலைன்னா நம்ம எப்படி அலோபதி ஹெல்ப் எடுத்துக்கலாம், எப்படி ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராக்டிஸ் கொண்டு போகலாம். அலோபதி மெடிசன் எல்லாமே வெஸ்டர்னர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான். பட் அதை விட மேலே இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இருக்குது, வேலையும் செய்யுது. ஸோ இதை எப்படி நம்ம அடுத்த கண்ட்ரி கொண்டு போய் அவங்க எப்படி நம்மக்கிட்ட வந்து திணிச்சாங்களோ நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு போய் அவங்ககிட்ட திணிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும். நிறைய பரப்பணும். ஆக்சுவலாக என் ஹோல் பாயிண்ட் அதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதை நான் நம்பலை, பட் என்கிட்ட இது ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுதான் அதை நம்புறோமா வேணாமா. 2000 வருஷத்துக்கு மேலே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்கிறத இன்னைக்கு பாயிண்ட்ல யார் கேட்டாலும் தே வில் லாஃப். சார் ஹிஸ்ட்ரியே நிறைய மாற்றுறாங்க சார். நான் முன்னாடி இருந்த தெரு பேர் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற தெரு பேர் நாளைக்கு இருக்காது. ஃபார் தேர் பர்சனல் பெனிஃபிட், பொலிட்டிக்கல் பெனிஃபிட், பாலிசி டெசிஷன்ஸ், வேரியஸ் இன்வென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ், நிறைய ரீசன்ஸ். பட் அது ட்ரூ நம்புறீங்களா? ஒரு ஸ்டேடியம் பேரே மாத்துறாங்க, தெரு பேரை மாத்துறாங்க, ஊர் பேரை மாத்துறாங்க, பொலிட்டிக்கலி மாத்துறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துருக்கலாம். இந்த மாதிரி புக்கில் இருக்கு, நான் படிச்சிருக்கேன். பட் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட தேவையோ நான் அதை பண்ணுறேன். நான் அதை எங்கேயும் சொல்கிறது இல்லை. நாங்கள் சர்ஜரி பண்ணோம், நாங்கள் தலையை கட் பண்ணி தைச்சோம், நாங்கள் தான் பிள்ளையாருக்கு தலை கொடுத்தோம், அந்த மாதிரி நான் எங்கேயும் சொல்கிறது கிடையாது. அதை நான் படித்த புக்கில் இந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இந்த டெக்னிக்ஸ் அனஸ்தீசியா இருந்திருந்தால் ஒருவேளை நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். நமக்கு கேப் இருந்து போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொருத்த வந்து நமக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வெஸ்டர்ன் சிஸ்டம் நம்ம தலையில் எப்படி ஏற்றிட்டு போயிருக்கணும், அந்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஆயுர்வேத சித்தாவையும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை எண்ட் ஆஃப் தி டே நீங்களும் என் பாயிண்ட் தான் சொல்கிறீங்க. அதில் ஒன்று இருக்குங்க, நான் நம்பலை, அதை நான் சொல்லவும் இல்லை. அதுதான் நானும் சொன்னேன். நான் ஒன்று சொல்லியிருக்கேங்காக நான் முழுசாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நானும் சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். பட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ யாருமே தெரிஞ்சது கிடையாது, திணிக்க விரும்ப மாட்டேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வருதுன்னா, யார் சொன்னாலும் சரி, சரின்னு பட்டா எடுத்துப்போம், இல்லை நீ சரியாக வராதா வில் ட்ராப் இட். ஏன்னா அதுதான் அவங்களும் உங்கள் மேலே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மேடம் இந்த கான்வர்சேஷன் எண்ட் பண்ணதுக்கு மேலே இது எல்லாமே இவ்வளோ கேள்விகளும் சித்தா ஆயுர்வேதம் நோக்கி வரதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு சொன்னதுக்காகவே ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு. என்கிட்ட நீங்களே சொல்லிட்டீங்க, அவன் சொன்னதுக்காக எல்லாம் பிலீவ் பண்ணணும் அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவ்வளோதான் விஷயம். நான் ஒரு 2-3 மெத்தட்ஸ் சொன்னல, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான். ப்ராக்டிக்கலி வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹவு டு க்ரோ ஆயுர்வேதா சித்தா. ஸோ இது வளர்ந்துட்டு தான் இருக்குது, யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சொல்கிறாங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லைங்கிறது தான் அர்த்தம். எண்ட் ஆஃப் தி டே பெனிஃபிட் வந்து மக்களுக்கு போய் சேரணும். அது வந்து ஒரு வலி நிவாரணமோ இல்லை நோயிலேருந்து விடுபடுறதோ மக்களுக்கு போய் சேரணும். விடுங்க, நம்ம ஃபேமிலிலேயே ஏதாவது ஒன்றா நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம். நம்ம ஃபேமிலி இப்போ எனக்கே உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ ஐ டேக் எவ்ரி பேஷண்ட் அஸ் மை செல்ஃப் தான். எனக்கு இது மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா நான் என்ன முடிவு பண்ணணும், அதுதான் ஃபுல் எஃபர்ட் தான் நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். சும்மா நான் வந்து ஆயுர்வேத டாக்டர் நான் எல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு உட்காந்துருக்கவும் முடியாது, பண்ணக்கூடிய விஷயங்களை விடவும் முடியாது. ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஆல்தோ நீங்கள் வந்து
ஆயுர்வேத டாக்டராக இருந்தாலும் ஆயுஷில் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய கிளைம்ஸில் எதெல்லாம் வந்து அன்ஃபேர் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக இல்லைங்கிறதையும் ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.